ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னாக்க தயவு செஞ்சு கேளுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஃபுல்லா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கீங்க. இட் வாஸ் குட். நிறைய கேள்விகள் இருக்கும்னு நம்புறோம். ஆல்ரெடி சில பேர் கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெயக்குமார், டாக்டர் ஜெயக்குமார் வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை வந்து இஸ் கோயிங் டு கோஆர்டினேட். ஜெயக்குமார், ஓவர் டு யூ. நன்றி விடுதலை. நன்றி சார், ரொம்ப அழகா பேசி முடிச்சிங்க. நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கேள்வி பதில் செஷன் போறதுக்கு முன்னாடி நம்மோட இன்னொருத்தர் வந்து உரையாட இருக்காங்க. ரொம்ப முக்கியமான நபர். காவிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கிற காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர், இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர், நிறைய நாட்டு மாடுகளை நம்மோடு வைத்து பாதுகாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுபவர், ஆறுபாதி திரு கல்யாணம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற ஒரு சில கருத்துக்களை நாம் கேட்டுவிட்டு பிறகு நாம் கேள்வி பதில் அந்த பகுதிக்கு நாம் செல்லலாம். கல்யாணம் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள், இந்த விவசாய சட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்க மைக் வந்து அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. மியூட் பேசுங்கய்யா. நன்றி ஐயா. வணக்கம். இப்ப ஐயா பேசுனத நான் கடைசியில தான் கேட்க முடியுது. நான் வெளியில போயிட்டு வந்ததுனால அதை கேட்க முடியல. பட் அழகா பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு விளக்கி இருக்கிறாங்க. நாம இந்த 3 சட்டங்களும் இந்த விவசாய சங்கங்கள் வந்து அங்க டெல்லியில இருக்க போராடுறாங்க பண்ற மாதிரி நம்ம வந்து அடியோட விளக்கணும்னு சொல்றதுல நாங்க உடன்பாடு படலை. ஆனா இந்த சட்டங்கள்ல நிச்சயமாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு விஷயங்களை வந்து ஐயா அவர்கள் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியாவுல விவசாயம் பண்ணக்கூடிய இன்னைக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து 2015 சென்சஸ் படி, அக்ரிகல்ச்சர் சென்சஸ் படி 14,60,00,000 நில உடைமை இருக்கு. இந்த 14,60,00,000 நில உடைமையில கிட்டத்தட்ட 141 மில்லியன் ஹெக்டரு நெட் ஜோன் ஏரியா. 141 மில்லியன் ஹெக்டர்னா 1410 லட்சம் ஹெக்டர் நிகர சாகுபடி பரப்பளவு. ஒரு ஆண்டுல 1900 லட்சம் ஹெக்டர், 190 மில்லியன் ஹெக்டர் பயிர் சாகுபடி கிராஸ் கிராப் ஏரியா. இதுல விவசாயம் பண்றவங்க லேண்ட் ஹோல்டிங் மட்டும் நான் சொல்றேன் 14,60,00,000. இந்த 14,60,00,000 இவங்க வரல, டெனன்ட் ஃபார்மர் வரல, ரிஜிஸ்டர் டெனன்ட் வரல. இந்த டெம்பரரி ஷேர் கிராப்பர் ஒத்திக்கு பிடிச்சி 2 வருஷம் 3 வருஷம் பண்றவங்க வரல. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 18 கோடி பேருக்கு மேல வருவாங்க. நாம என்ன சொல்றோம்னா, இந்த 14,60,00,000 நில உடைமையிலே 86% பேர் வந்து 86%க்கு மேல வந்து சிறு குறு விவசாயிகள். அவங்க வந்து இந்த சட்டத்துல நாம ஒரே இது என்னன்னா கன்சர்ன் என்னன்னா, அவங்க வந்து இந்த பெரிய நிறுவனங்களோட, கார்பரேட்டோட, பெரிய பிக் கம்பெனிஸோட அவங்களால பார்கெனிங் பவர் கிடையாது. ஏன் அவங்க வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஏன் உறுதி செய்யணும்னு விவசாயிகள் கேட்கறாங்கன்னா, இவங்க ஐயா சொன்னாங்க ஏதோ இது வந்து அந்த இருக்கக்கூடிய புரோக்கர் மண்டிஸு, அந்த அவங்க அந்த பஞ்சாப் ஹரியானா இதுல மட்டும்தான் இவங்க அதுதான் போராடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மண்டி கமிஷன், இந்த பஞ்சாப்ல வந்து 2.5% அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் வாங்குறாங்க. 2.5% கவர்மெண்ட், எல்லாம் 8.5% ஆகுது. இதுல ஹரியானாவில் 6%. இது போகுது. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இல்ல, அதனால மற்ற ஸ்டேட்ல இல்ல, இங்க இவங்களுக்காகன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதுல அரசியல் இருக்கிறது உண்மை, நான் வந்து மறுக்கல. இன்னைக்கு போராடக்கூடிய விவசாயிகள்ல மத்தியில அரசியல் பூந்திருக்குங்கிறது உண்மை. ஆனா அது முழுசும் அரசியல்னு முத்திர குத்துறதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா விவசாயிகள் 86% சிறு குறு விவசாயிகள் இருக்கும் பொழுது முழுசா கொண்டு போய் இந்த சந்தையை வந்து கார்பரேட்டையோ பெரிய பிக் கம்பெனிஸ் ஒப்படைக்கிறது மிகப்பெரிய அளவிலான வந்து சங்கடங்களை வந்து பொருள் இழப்புகளை வந்து விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும். இதுதான் ஆழமா பார்க்கணும். இதுல ஒரு விஷயத்த சொல்ல வரேன். ஐயா MS சுவாமிநாதன் கமிஷனை பத்தி ரொம்ப சொன்னாங்க. MS சுவாமிநாதன் கமிஷன் கொடுத்த அத்தனை ரெக்கமெண்டேஷனையும் எந்த அரசாங்கமும் ஏத்துக்கல. காங்கிரஸ் வந்து முழுசாவே அவங்க கவலையே படல. அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு அந்த அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஹலோ, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. மத்தவங்க கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து பேசுங்க. அது அவங்க வந்து அவங்க பண்ணல, அவங்க வந்து விட்டுட்டாங்க. முக்கியமான MS சாமிநாதன் கமிஷன்ல நாம வந்து ஒரு காவிரி டெல்டா அளவுல செய்யக்கூடிய விவசாய கூட்டமைப்பு தான். ஆனா அந்த கூட்டமைப்பு 2004 அந்த MS சாமிநாதன் கமிஷனை அன்றைக்கு இருக்கக்கூடிய வாஜ்பாய் தலைமையிலான அவங்க வந்து பாஜக அரசு அமைச்சது.
அது வந்து பரிந்துரைகள் கொடுக்கும் பொழுது 2006 யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான அரசு வந்துட்டுது. 2006 அக்டோபர் மாசம் அந்த 18ஆம் தேதி அந்த முழு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில முக்கியமான விஷயங்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த C2+ MSPங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது, C2+ வட்டி மொத்த உற்பத்தி செலவுக்கு மேல 50% லாபம்ங்கிறது. இன்னைக்கு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது என்னன்னா, காங்கிரஸ் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க ஆட்சியில் அது இருக்கிற வரைக்கும் 2013 வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு நாங்க MS சுவாமிநாதன் கமிஷன்கிட்ட 2-3 ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். ஒண்ணு, இந்தியாவுல 1951 சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் இந்தியாவுடைய வேளாண் கொள்கைகளும் திட்டங்களும் உற்பத்தியை மையமாக வைத்து வகுக்கப்பட்டனவே தவிர உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் நலன்களையும் சமமாக முக்கியப்படுத்தி கொள்கைகளும் திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் இல்லைங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்தியாவுடைய வேளாண்மை அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், the Ministry of Agriculture must be restructured into Ministry of Agriculture and Farmers Welfare, giving parallel importance to both for agriculture production and farmers welfare அப்படின்னு நாங்க சொன்னோம். மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு வேளாண்மை துறைன்னு இருக்கிறது வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறையாக உருமாற்றம் செய்யணும்னு சொன்னோம். அவரே என்ன சொல்லிட்டாரு, உருமாற்றங்கிற வார்த்தைக்கு பதிலாக பெயர் மாற்றம்னு போட்டாரு, ரீநேம்டுன்னு போட்டாரு. நான் கூட MS சாமிநாதன் அவர்கள்ட்ட சொன்னேன், ஐயா நாங்க கேட்டது உருமாற்றம் ரீஸ்ட்ரக்சர் கேட்டோம், கம்ப்ளீட் ரீஸ்ட்ரக்சரு. பட் நீங்க நேம் ரீநேம்டுன்னு போட்டீங்க, இது அரசியல்வாதிகளுக்கு ஈஸி, ரீநேம் வேண்டுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2015 ரீநேம் பண்ணார் இந்த வேளாண்மை துறையை வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஆனா ரீஸ்ட்ரக்சர் பண்ணல. இந்த ரீஸ்ட்ரக்சர் வந்து இருந்ததுன்னா நாங்க சொல்லியிருந்த விஷயங்கள் அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தோம். அதுலதான் வந்து என்ஹான்ஸ் த ஃபார்ம் பட்ஜெட் அட் பார் வித் டிஃபென்ஸ். இன்னைக்கு வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அரசாங்கம் சொல்லுது. இந்தியாவுடைய வெளிநாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நம்ம ராணுவத்திற்கு நிதி ஒதுக்குறோம். அது கிட்டத்தட்ட 15-16% பட்ஜெட்ல ஒட்டுமொத்த பட்ஜெட்ல அரசாங்கம் கொடுக்குது. ஆனா விவசாயத்திற்கு யூபிஏ முன்னைய ஐபிஏ முற்போக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் வந்து 2-2.5% மேல கிடையாது. இன்னைக்கு பாரத பிரதமர் வந்த பிறகு 4.6% ஆயிருக்கு. அந்த 4.6% எப்படி ஆச்சுன்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த ஒரு விவசாயிக்கு 6000 ரூபாய் கிசான் சம்மன் நிதின்னு சொன்னாங்க. அந்த கிசான் சம்மன் நிதின்னு சொல்லிட்டு அதுக்கு 72,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 72,000 கோடி சேர்த்தாதான் இந்த 4.6% வருது. நாங்க சொல்றது என்னன்னா, கேட்கறது என்னன்னா, பட் அவரு என்ஹான்ஸ் ஃபார்ம் பட்ஜெட் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, நாங்க கேட்ட C2+50 இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது என்னன்னா A2+FL+50 ஆக்சுவல் காஸ்ட் பிளஸ் அந்த ஃபார்மருடைய ஃபேமிலி லேபரு +50%. நாங்க சொல்றது என்னன்னா C2+ ஒட்டுமொத்த செலவினங்களுக்கு மேல 50% லாபம். இப்ப இந்த C2+க்கும் A2+க்கும் பாத்தீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா, A2+50 பாத்தீங்கன்னா, நெல்லுக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெல் மத்திய அரசாங்கம் கொடுக்குற விலை 1888 ஏ கிரேட் வெரைட்டிக்கு, காமன் வெரைட்டி 1868. இதே வந்து இது வந்து A2+FL+50. இதே MS காமநாதன் கமிஷன் ரெக்கமெண்ட் படி பாத்தீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா, C2+50 எடுத்துக்கிட்டோம்னா 25 ரூபா வரும், 25 ரூபா 40 பைசா வரும். அப்ப 6 ரூபா வித்தியாசம் வருது. எங்க MS சாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையை நிறைவேற்றிருக்கிறாங்க? காங்கிரஸ் செய்யவே இல்லை. இவங்க ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. A2+FL+50ங்கிறது ஓரளவுக்கு விவசாயிகளை கொஞ்சம் அவங்கள வந்து சும்மா அடியா தரையில கிடந்தவங்கள கொஞ்சம் லேசா எழுந்திருக்க வச்சிருக்குது. இதுவும் கூட இந்தியாவுல நீங்க 22 பொருள்களுக்கு உணவு தானியங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசாங்கங்கள் கொடுக்குது. 22-23 பொருட்களுக்கு. இதுல காட்டன் எல்லாம் சேர்ந்தது, பருத்தி எல்லாம் சேர்ந்தது, உணவு தானியங்கள் மற்றது இல்லை. இது எல்லா பொருள்களுக்குமே MSP வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒரு நிரந்தரமா கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி நிரந்து கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க நெல் கொள்முதல் எடுத்துக்கிட்டாலும் கோதுமையை எடுத்துக்கிட்டாலும் பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்டு தான் அந்த மாநிலத்தில் விளையக்கூடிய நெல் கோதுமை அத்தனையும் அவங்க கிட்டத்தட்ட 90-100 விழுக்காடு விளையக்கூடிய தானியங்கள் பூரா FCI மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா வாங்குறாங்க. மற்ற மாவட்டங்கள்ல கிடையாது.
இன்னைக்கு சொல்றாங்க வந்து அவங்களுக்கு விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள், பஞ்சாப் அரசாங்கம் 145 லட்சம் டன் வந்து அவங்க எஸ்டிமேட் போட்டாங்க. இந்த காரிஃப் பருவத்துக்கு அவங்க கொள்முதல் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட் 145 லட்சம் டன். ஆனா பஞ்சாப்ல 202 லட்சம் டன் கொள்முதல் ஆயிருக்காங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து, பார்டர் ஸ்டேட்ல இருந்து நெல் அங்க உள்ள ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்ல ஃபுல்லா கொள்முதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க வியாபாரிகள் வந்து விற்கிறாங்க. பீகார் விவசாயி இந்த வருஷம் மனக்குமுறலோட ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு, பிரதமர் மோடிக்கே போட்டிருக்காரு, 1200 ரூபா 1250 ரூபா தான் எங்களுக்கு குண்டால் கிடைக்குது, பிரைவேட் மர்ச்சன்ட்ஸ் வாங்குறாங்கிறாங்க. அப்ப இந்தியாவில விளையக்கூடியதுல இப்போதைக்கு பேடி வேணா ஒரு 12% வாங்கலாம். முன்னாடி 7%, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது 5% இருந்தது. இப்ப 6ல இருந்து 7% ஆயிருக்கு. இந்த எம்எஸ்பி ப்ரொடெக்ஷன்ங்கிறது 6ல இருந்து 7% விவசாயிகளுக்கு தான் கிடைக்குது. நெல்லுக்கு வேணா ஒரு 12% விவசாயிகள் கிடைக்கலாம். ஏன்னா நாடு பூராவும் இப்ப 467 லட்சம் டன், 475 லட்சம் டன் பண்ணிருக்காங்க. இதுல 205 லட்சம் டன் மட்டுமே பஞ்சாப்ல பண்ணிருக்கிறாங்க. இப்ப மத்த குறிக்கிறாங்க யாரும் நினைக்கிறேன். இப்ப மத்த கொஞ்சம் மியூட் பண்ணுங்க மத்தவங்க. ஹலோ, ஒரு 2 நிமிஷத்துல ஐயா முடிச்சிருவாங்க. நீங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா சொல்லுவாங்க. இல்ல 6%லேருந்து 7% விவசாயிகளுக்கு தான் குறைந்தபட்ச ஆதரவு கிடைக்குது. பாக்கி 90% விவசாயிகள் டிஸ்ட்ரஸ் சேல் பண்றாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இது பூராவும், இந்த சந்தையை பூராவுமே பெரிய நிறுவனங்கள் கிட்டையும் கார்பரேட் கிட்டையும் ஒப்படைச்சா என்ன ஆகும்? 86% சிறு குறு விவசாயிகளுக்கு பார்கெயின் பவரே கிடையாது. அதனாலதான் நாங்க சொல்றோம் என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, 91ல புதிய பொருளாதார கொள்கைகள் வந்த போதே இன்னைக்கு அதனுடைய நீட்சியை தான் இன்னைக்கு பிரதமர் மோடி செஞ்சிருக்கிறார். இவங்க எல்லாம் இலக்கு இல்லாம பயணம் செய்யறாங்கன்னு தான் நான் சொல்றேன். 2015ல இருந்து மாண்புமிகு பிரதமருக்கு 2015ல ஒரு ட்வீட் போட்டேன். அவருக்கே நேரடியா ட்வீட் போட்டேன். சார், இந்தியன் சிட்டிசன்ஸ் விஷன் 2030 rejuvenate all our Indian villages, micro level planning and execution, village level planning and execution, ICT enabled self-sufficient green villages, mighty self-sufficient Sudesi India. This is new India. Sudesi and self-reliance game changer. இது வரைக்கும் என்னால 5 வருஷமா பிரதமர் அலுவலகத்தை ரீச் பண்ண முடியல. ஏன்னா இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த பொருளாதார திட்டத்தை நான் அந்த கையில வச்சிருக்கிறேன். டாக்டர் ஜேசி குமாரப்பா 1945-48 கொடுத்துட்டாரு. இதுதான் இந்த பொருளாதார திட்டத்தை அழகா பிரிச்சிருக்கிறார். இது நான் வந்து 1 மணி நேரம் பேசணும். இதனுடைய இந்த திட்டங்கள் தான் இந்த தற்சார்பு, சுதேசி தற்சார்பு இல்ல சுதேசி தன்னிறைவு பொருளாதார திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம கொண்டு வரணும். இந்தியாவில் 5 லட்சம் ஊரக 6,40,000 கிராமங்கள். இந்த 6,40,000 கிராமங்கள்ல 1.5 லட்சம் கிராமங்கள்ல நகரங்கள் விழுங்கி விட்டுது. நாங்க விழுங்கி நாற்றம் எடுக்குது. இங்க 5 லட்சம் கிராமங்கள் தேஞ்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 35 கோடி மக்களுக்கு மேல மைக்ரண்டா போறாங்க லேபர்ஸுக்கு. நாங்க கொடுக்குற திட்டம் என்னன்னா, இந்த 5 லட்சம் ஊரக கிராமங்களை ஒரு கிராமத்துக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, நீங்க சொல்லக்கூடிய கோல்டு ஸ்டோரேஜ், அங்க நீங்க சொல்லக்கூடிய வந்து கிரைண்ட் ஸ்டோரேஜஸ் இன் மெட்டல் பின்ஸ். நான் கூட 2006ல யூஎஸ் வந்திருந்தேன் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக. வந்து இன்டர்நேஷனல் ஃபுட் குவாலிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அவருடைய சீனியர் ரிசர்ச் டாக்டர் சுரேஷ் பாபு நாங்களும் பண்ண ஜாயிண்ட் ப்ராஜெக்டுக்காக நான் வந்திருந்தேன். சிஜிஐஆர் உடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக. அதை முடிச்சுட்டு நானும் யூஎஸ்ல ஃபார்ம்லாம் பார்த்தேன். ஸ்டோரேஜஸ் இன் மெட்டல் பின்ஸ்ங்கிறது அவங்க 40 வருஷம் 2006 பார்க்கும் போதே அந்த விவசாயி 30 வருஷத்துக்கு முன்னாடி பின் போட்டிருக்காரு. நாம சொன்னது என்னன்னா, ஸ்டோரேஜஸ் இன் மெட்டல் பின்ஸ். ஒவ்வொரு கிராமத்திலயும் 1000-2000 டன்ல சைலோஸ், ஒவ்வொரு கிராமத்திலயும் 1000 டன்ல கோல்டு ஸ்டோரேஜ். 1000 டன் கோல்டு ஸ்டோரேஜுக்கு 77 லட்சம் ரூபாய் தான் செலவாகுது. ஒரு 1000-2000 டன்னு ஒரு மெட்டல் ஸ்டோரேஜஸ் இன் மெட்டல் பின்ஸுக்கு பெரிய செலவாக போறது இல்லை. ஒரு கிராமத்துக்கு 5 கோடி ரூபாய் அரசாங்கம் அலோகேட் பண்ணி, மத்திய அரசு 45%, மாநில அரசு 45%, அந்த கிராமத்தினுடைய விவசாயிகள் 10% பண்ணுனா நமக்கு தேவையான கட்டமைப்புகளை நாம உருவாக்கிக்க முடியும். நம்ம கார்பரேட்டுகிட்டையும் பெரிய கம்பெனிகிட்டையும் நீங்க உருவாக்குன்னு அரசாங்கம் பொறுப்பை தள்ளி விடுது. இது நியாயம் இல்லை. எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. நாங்க சொல்றோம், இன்னைக்கு தெளிவா சொல்றோம், மேட் இன் இந்தியா, A to Z சுதேசி, மேக் இன் வில்லேஜஸ், வேல்யூ அடிஷன் பை காட்டேஜ் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ், நியூ சுதேசி இனோவேஷன்ஸ், குவாலிட்டி சுதேசி ப்ராடக்ட்ஸ். இது இருந்துன்னா போதும்.
இந்தியா வந்து உலக அளவுல பெரிய தேசமாயிடும், உலக அளவுல உண்மையான வல்லரசா பொருளாதார வல்லரசாகும். அதற்கான முழு திட்டமும் 45-48 டாக்டர் ஜெயசங்கர் கொடுத்துட்டாரு. வேணா இத வந்துதான் இதைதான் நான் வந்து பிரதமர் மோடி அலுவலகத்துக்கு, பிரதமர் அலுவலகத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் பெரிய பொருளாதார மேதைன்னு நிதி ஆயோக்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, இத ஒரு 1000 காப்பி வாங்கி 2000 காப்பி வாங்கி உங்களுடைய பொருளாதார நிபுணர்கள்ட்ட பார்க்க சொல்லுங்க. இதனுடைய ஒட்டுமொத்த தீர்வு இங்க இருக்கு. ஒட்டுமொத்த தீர்வு இந்தியாவுடைய 5 லட்சம் ஊரக கிராமங்களை தற்சார்பு பசுமை கிராமங்களா மாத்துறதுதான் தீர்வு. நான் ஐசிடி என்ன பண்ணிட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரீன் வில்லேஜஸ், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடி ஆதரவு அவங்க கட்சியை சேர்ந்த நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவன் இல்லை. அதனாலதான் நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் சமுதாயத்துல கிடையாது. கட்சி, ஜாதி, மதம், மொழி, இனங்களை கடந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக 130 கோடி மக்களுக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும். 130 கோடி மக்களுக்கும் நாட்டு பசுமாடை கொண்டு ஏட்டு மில் கொடுக்கணும்னு ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தேசப்பட்டுள்ள ஒரு மனிதனை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் அத்தனை பேர்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். தீர்வு நம்மள்ட்ட கையில இருக்கு, ரெடியா இருக்கு. அரசாங்கம் வேறு திசையில பயணிக்குது. நாங்க கேட்கறது இந்த சட்டத்துல என்னன்னா, உங்களை வாங்க சொல்லல. ஐயா சொன்னாங்க 290, போன வருஷம் 285 மில்லியன் டன்னு, இந்த வருஷம் 293 மில்லியன் டன் உற்பத்தி ஆக போகுதுன்னாங்க. 295 மில்லியன் டன் அரசாங்கம் வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. இது என்ன பண்ணணும்னு வச்சுட்டீங்கன்னா, அங்கங்க அரசாங்கம் சொல்லி இருக்கிற மாதிரி 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிறாங்க. 20,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை கொண்டாங்க. 20,000 உழவர் கொடுங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வரட்டும். 5 கிராமங்களை ஒருங்கிணைச்சு உழவர் உற்பத்தியாளர் கொண்டாங்க. 1 லட்சம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வரட்டும், தப்பு கிடையாது. அவங்களுக்கு எக்யூப் பண்ணி நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிராமங்களை ஏற்படுத்தி வேல்யூ அடிஷன் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்குதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு வச்சிருக்கீங்கன்னா, ஐசிடி என்ன செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரீன் வில்லேஜஸ் சொல்றீங்க, அது பெருசா இருக்க மோடிக்கு கேட்ச் ஆகுதுன்னாங்க. இப்ப சொல்லியிருக்கேன் ஸ்மார்ட் பயோ வில்லேஜஸ், ஐசிடி பவர்டு ஸ்மார்ட் பயோ வில்லேஜஸ். அழகா ஸ்மார்ட் சிட்டிஸ் சொல்றீங்க. ஒய் நாட் ஸ்மார்ட் பயோ வில்லேஜஸ் டு ரெஜுவினேட் 5 lakh ரூரல் வில்லேஜஸ் as self reliance and self sufficient. இந்த திட்டம் இருக்கிறது. அரசாங்கம் உண்மையான விவசாயிகளை கிராஸ் ரூட்ஸ் லெவல் ஃபார்மர்ஸை கூப்பிட்டு பேசணும். அங்க இருக்கக்கூடிய நிதி ஆயோக்ல இருக்கிறவங்க கூட கார்பரேட் மைண்டட். இந்தியாவை உண்மையிலேயே வல்லரசு ஆக்கணும்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஐசிடி எனபிள்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரெயின் வில்லேஜஸ், நேட்டிவ் கேட்டில் பேஸ்ட் பயோ டெக்னாலஜிஸ், இது இருந்தா போதும். எங்களால நிச்சயமா நான் உறுதி கொடுக்குறேன், இந்தியாவுடைய 14,60,00,000 நில உடைமைகளை நானும் ஒரு ஆளு. இந்த 15 கோடி விவசாயிகள், 18 கோடி புத்தக விவசாயிகளை சேர்த்தா 18 கோடி பேர். இந்த 18 கோடி விவசாயிகள் சார்பாக நான் ஒரு ஆள் உறுதி கொடுக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நான் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு கிராமத்திற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்குங்கள். நாங்கள் இந்தியாவின் 5 லட்சம் கிராமங்களை தற்சார்பு பசுமை கிராமங்களாக மாற்றி காட்டுகிறோம். வலிமையான தற்சார்பு சுதேசி இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறோம். சுதேசி and self-reliance is the true game changer. Corporate model, the corporate or big company model is parasitic and predatory economy. இததான் ரொம்ப கொலை and கொள்ளை பொருளாதாரம். இததான் வந்து அழகா அவர் சொல்லி இருக்கிறார். இந்தியாவில 1% பேர்ட்ட நீங்க 39% வெல்த் இருக்கு. 39% இந்தியாவுடைய வெல்த் இந்தியாவில 1% பேர்ட்ட இருக்கு. இதை ஊக்குவிக்கிற மாதிரிதான் திட்டங்கள் இருக்கு. இதை நான் வந்து பிரதமர் மோடியை மட்டும் குறை சொல்லல. இதற்கான அடித்தளம்ங்கிறது 1991 புதிய பொருளாதார கொண்டு வந்ததுனாலதான் இந்த நிலைமை எல்லாம். புதிய பொருளாதார கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டா யூ டர்ன் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துட்டு, அதுக்கு தேர்வு வந்து இந்த எக்கானமி ஆஃப் பர்மனன்ஸ். எக்கானமி ஆஃப் பர்மனன்ஸ்ங்கிறது எங்க கிடைக்கும்னா, கிராம பொருளாதாரத்தை வளம்பர செய்யறது மூலமாக, கிராம மக்களுடைய அடித்தள பொருளாதாரங்களை, விவசாயிகளை வளம்பர செய்யறதன் மூலமாகத்தான் இந்தியா வளம் பெற முடியும். இந்தியாவுடைய ஒரு வலிமையான பாரத தேசத்தை உருவாக்க முடியும். அதனால சுதேசி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் கேம் சேஞ்சர். நன்றி, வணக்கம். நன்றியா. ரொம்ப அழகா ஒரு விவசாயியா என்ன செய்யலாம், என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்தியா எவ்வாறு மாற வேண்டும் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டினீர்கள். கையிலே ஒரு கோப்போடு மிக அழகாக அதை சொல்லி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களோடு நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். நிச்சயமாக அடுத்து வர இருக்கிற நாட்களில் நீங்கள் பேசுகிற அந்த வாய்ப்பையும்
நாங்கள் கேட்கிற அந்த பெருமையையும் நாங்கள் பெறப்போகிறோம் என்கிற ஒரு நன்றியோடு அடுத்ததாக நம்ம இப்போ கேள்வி பதில் செஷன் போறோம். நிறைய பேர் கேள்விகளை மட்டும் கேட்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு டைம் முடிஞ்சிட்டு 8 to 9:30 நம்ம டைமுக்கு முடிக்கணுங்கிறதுனால குயிக்கா கேள்வி பதிலுக்கு மட்டும் போயிடுவோம். உங்களுடைய கேள்விகளை மட்டும் நீங்க தொகுக்கலாம். இன்னொன்னு, ஒருத்தர் கேட்ட கேள்வியை திரும்ப கேட்க வேண்டாம், ஏன்னா அது மறுபடியும் டைம் கன்சம்ஷன் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ முதல்ல கை உயர்த்தி இருக்கிறது யார்? PS குமார். குட் ஈவினிங். ஐ திங்க் இஸ் குருமூர்த்தி, டாக்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் கல்யாணம் அவர்களுக்கும் நன்றி. ரெண்டு பேரும் பிரமாதமா பேசுனீங்க. வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன், நாங்க யாருன்னு பார்க்கணும். Thank you. Thank you so much. Yes. ஓகே சார், இப்போ வந்து ரெண்டு பேரும் அருமையா சொன்னாங்க. எனக்கு வந்து ரெண்டு பேருடைய இதையும் முழுமையா கேட்டேன். எனக்கு நான் ஐ எம் நாட் அக்ரிகல்ச்சரலிஸ்ட், ஐ எம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். ஐ வாஸ் வித் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். கல்யாணம் அவர்கள் சொன்னது முழுமையா ஆதரிக்கிறான். எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கிறது வந்து லிட்ரலி சக் த பிளட் அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள். அது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் சொல்றேன். டொயோட்டா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, when they introduced Innova, they sold it at 12 lakhs. Today they are selling at 21 lakhs. Okay, the person who is supplying to Innova is not making profit. It's the contract manufacturers, because a lot of people supply components to Innova, whereas Toyota is making profit. Every year they are pumping out of 1,200 crore to Japan. They changed in Innova pathiyana head lamp and tail lamp thodu vera edhu maatala, but they keep on asking the supplier to increase their efficiency. On improving the efficiency, they will take a share of 50%, and every year, every quarter they have to reduce the price by 3%. So anybody who is going into contract manufacturing, unless otherwise he is technically and commercially capable person ங்கிறது வந்து நம்ம இந்திய விவசாயிகள்கிட்ட இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அது மாரி போறப்ப வந்து டெஃபினட்டா திஸ் வில் ஹாவ் எ கிரேட்டர் இம்பாக்ட். மெனி பீப்புள் வில் சஃபர் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சொல்ல இந்த கிளாரிட்டி கேட்கணும். ஐ வாண்ட் டு ஆஸ்க் தி சேம் கொஸ்டின் டு போத் மிஸ்டர் கல்யாணம் as well as to Mr. டாக்டர் குருமூர்த்தி ஆல்சோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். இல்ல, நான் என்னுடைய தரப்புல, நான் விவசாயிகள் தரப்புல இந்தியாவினுடைய 15 கோடி விவசாயிகளுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடல்ங்கிறது வந்து அன்னைக்கு 91ல புதிய பொருளாதார கொள்கையுடைய நீட்சி தான். ஐயா அழகா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் 11 லட்சம் ரூபாய் இருந்த என்னவா இன்னைக்கு 21 லட்சம் போச்சுன்னு. இதான் நான் சொல்றேன் பாராசைட்டிக் அண்ட் பிரிடேட்டரி எக்கானமிங்கிற. இந்த பாராசைட்டிக் அண்ட் பிரிடேட்டரி எக்கானமிங்கிறது வந்து இது வந்து அந்த கொள்கைகள்ல புதிய பொருளாதார கொள்கைகள் இதுதான் வரும். அது காந்திய பொருளாதாரத்தினுடைய இங்கிறது சுதேசி தற்சார்பு. ஐயா இப்படி எடுத்துக்கலாமா? இது சரி பண்ணணும்னா சுவிட்ச் டு சுதேசி அப்படி போனோம்னா சரி பண்ணலாம். சுவிட்ச் டு சுதேசின்னு நான் சொல்லல, நம்ம ரயில்வே அமைச்சர் வந்து பியூஷ் கோயலே சொல்லிட்டாரு. இப்ப அரசாங்கமும் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரே நான் குறை சொல்லல, பிரதமரும் ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிறார், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாங்கிறார், வோக்கல் ஃபார் லோக்கல்ங்கிறார், லோக்கலுக்கு குரல் கொடுப்போங்கிறார். ஆனா அதே சமயத்துல எஃப்டிஐ வந்து ஆத்ம நிர்பார் பாரத்ல எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார். இந்த முரண்பாட்டை தான் நாங்க தவறுங்கிறோம். நீங்க ஆத்ம நிர்பார் பாரத்னா அது மேட் இன் இந்தியா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது A to Z சுதேசி. நீங்க ஆத்ம நிர்பார் பாரத்ல கொண்டு எஃப்டிஐயோ எம்என்சியோ கார்பரேட்டையோ கொண்டாந்து விட்டீங்கன்னா அது இது கிடையாது. அதனால நாங்க சொல்லக்கூடியது ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய திட்டத்துல என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நாங்க கேட்கறது என்னன்னா, எம்எஸ்பி கேரண்டிங்கிறது அரசாங்கம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 293 மில்லியன் டன்னுனா இதை அரசாங்கம் வாங்க முடியாது. இது அங்கங்க விவசாயிகள் வேல்யூ ஆட் பண்ணி அங்கங்க ரேஷனுக்கு அங்கங்க கொடுக்கணும். நம்ம ஏன் பஞ்சாப்லயும் ஆந்திராவிலயும் ரேஷன்ல இருந்து எடுத்து இங்க கொடுப்பானா? இங்க நம்ம ஊர்ல விளையாடுற ரேஷன்ல ஏன் நம்ம கொடுக்க கூடாது? இதுதான் நம்ம சொல்லக்கூடிய திட்டம். நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா, இந்த சட்டத்துல எம்எஸ்பி கேரண்டி மேண்டேட்டரி ஃபார் பிரைவேட் பர்ச்சேஸ். சிம்பிளான வார்த்தை. இந்த சட்டத்துல ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் கூட இந்த இவங்கள்ட்ட சொன்னேன், வேண்டாம்னு சொல்றீங்களே, எது வேணும்னு அரசாங்கத்துல கேளுங்க. நாங்க கேட்கறது என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, என்ஹான்ஸ் தி ஃபார்ம் பட்ஜெட் அட் பார் வித் டிஃபென்ஸ். 15-16% டிஃபென்ஸ்க்கு ஒதுக்குறீங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இந்த 15% நீங்க அக்ரிகல்ச்சர் கொண்டு வரணும். அக்ரிகல்ச்சர் கொண்டு வரணும் ஒரு வருஷத்துல சாத்தியமா? இன்னைக்கு 2.5% இருந்த 4.5% 4.6% மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க.
இந்த 4.6% 15% ஆக்குறதுக்கு ஒரு வருஷம் சாத்தியமா முடியாது. நாங்க என்ன சொல்றோம்னா வருஷத்துக்கு 2ல இருந்து 2.5% இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் இது வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டும் ஈக்குவல். அப்படி வந்துடுதுன்னா பெரிய கஷ்டமே கிடையாது. நாங்க கேட்கக்கூடியது 5 கோடிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 50,000 வில்லேஜ், 10 வருஷத்துல 5 லட்சம் வில்லேஜ். ஒரு வருஷத்துக்கு எங்க பட்ஜெட் என்ன 2 லட்சம் கோடி. 50,000 கிராமங்களுக்கு 5 கோடி வீதம் பார்த்தா ஒரு பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் 2.5 லட்சம் கோடி. 10 வருஷத்துல 25 லட்சம் கோடி. இந்தியாவை சொர்க்க பூமி ஆக்க முடியும். இந்த இந்தியாவை வந்து அதாவது என்னன்னா அந்த 5 லட்சம் கிராமங்களை கச்சார்பு பசுமை கிராமங்களா மாற்ற முடியும். யாரு ஏழ்மை வறுமைங்கிறது உண்மையாவே இல்லாம போயிடும். இதுதான் மோடி சொல்லி செய்யணும். இதுதான் புதிய இந்தியா தான் நான் சொன்னேன். சுதேசி பாரத், ஸ்வச் பாரத். உங்க மூலமா வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, ஐயா குருமூர்த்தி அவர்கள் மூலமாவும் மத்த இங்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அத்தனை பேர் மூலமா வேண்டி வைக்கிறது சுதேசி பாரத், ஸ்வச் பாரத். என்னோட இதே கொஸ்டினுக்கு வந்து ஐ வாண்ட் இவர் மிஸ்டர் குருமூர்த்தி ஆல்சோ டு ஆன்சர், பிகாஸ் திரு கல்யாண் அவர்கள் அழகா சொன்னாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ வாண்ட் டு கெட் த கொஸ்டின் சார். ஐயா சீக்கிரம், ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்க தயாரா இருக்காங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். நன்றி. அதான் குருமூர்த்தி சார் தான் நேரமா சொல்லணும். நான் கொஸ்டின் முதல்ல கேட்டாச்சு. நன்றி நன்றி நன்றி. கல்யாணம் சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுல எனக்கு அவருக்கும் எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எல்லாத்தையும் வந்து அரசாங்கமே செய்யும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. 70 வருஷமா நம்ம வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம். அதனோட லாப நஷ்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பிரைவேட்டைசேஷன், பிரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. டொயோட்டாவோட எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ஆனா இதனோட பின்னணியும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்ல இருந்த அரசாங்கத்து மூலமா, லைசன்ஸ் ராஜ் மூலமா இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்ல 2 கார் அம்பாசிடர் ஊட்டாக்கா ஃபியட், 2 ஸ்கூட்டர் லாம்பிரட்டா ஊட்டாக்கா வெஸ்பா, 2 மோட்டர் சைக்கிள் என்ஃபீல்டு ஊட்டாக்கா ஜாவா இல்லைனாக்கா ராஜ்டூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வித் த ஓப்பனிங் ஆஃப் த டோர்ஸ் நமக்கு வந்து காம்படிஷன் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி, பிரைவேட்டைசேஷன் இம்ப்ரூவ்ஸ் மோர் ரீச் அண்ட் அவுட் ஸ்ப்ரெட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாதுன்ற மனப்பான்மை நம்மளும் உருவாக்கிக்கணும். இதுக்கு பிரைவேட்டைசேஷன் வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு தவறாவோ இல்லைன்னாக்கா அபரிமிதமா அவங்க லாபம் சுருக்கிட்டு ஓடுறதுக்கோ வாய்ப்பு விடாம அவங்கள வந்து ஒரு லகான் பிடிச்சுக்கிட்டு அவங்களையும் என்கரேஜ் பண்ணாங்கன்னாக்கா 2 கையும் இணைஞ்சதுனாக்கா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தான் நம்ம நாடு வந்து முன்னேற முடியும். ஏன்னாக்கா நம்ம ஜனத்தொகை அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து முடியாது. குருமூர்த்தி சார், நீங்க கரெக்டா சொன்னீங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. டொயோட்டா கிர்லோஸ்கர் வந்து இப்ப 12 வருஷத்துல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க டொயோட்டா கார்ல? ஒரு நிமிஷம், நம்ம வந்து விவசாய பொருட்கள் சார்ந்த அதேதான் சொல்றேன். பேசணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ரிலவெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் தான் நான் சொல்றேன். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கல்யாணம் சொன்னது கரெக்டா இருக்கு. குருமூர்த்தி சார் சொல்றது வந்து உடன்பாடு எட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னாக்க அந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் மெத்தட் வந்து இட் இஸ் சப்போர்ட்டிங் கார்பரேட் செக்டார் அப்படிங்கிறது தான் குருமூர்த்தி சொல்றதுல இருந்து அதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் குருமூர்த்தி சார்ட்ட இருந்து கேட்டோம். குருமூர்த்தி சார் சொல்ற பதில் அதுக்கு சூட்டபிளா இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன் சொல்ல. தட் இஸ் a fact. சரி, நம்ம விவாதிக்கலாம். ஒரு நிமிஷம் பொறுமையா விவாதிக்கலாம். அடுத்தது வந்து நான் மகாதேவன் சார்ட்ட போறேன். அவரோட கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வரலாம். மகாதேவன் சார், ஓவர் டு யூ. நீங்க ஏதோ கேள்வி கேட்க முற்பட்டீங்க, கேளுங்க. ஹலோ சார். அதாவது அந்த ஏற்கனவே நான் அந்த இதுலயும் சாட்லயும் போட்டிருந்தேன். அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க சார், குயிக்கா. அதாவது மகாதேவன் தான். அதாவது சார் சொன்னாங்க, குருமூர்த்தி சார் சொன்னாங்க, கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு வந்து அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க, பட் ஆக்ட்ல சேர்க்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
பட் அது ஆக்ட்ல சேர்க்கலாமா? ஆக்ட்ல சேர்த்தாதான் வந்து ஒரு நம்பிக்கை வரும். அப்படிதான் அது விவசாயிகளும் அதான் கேட்கறாங்க. அது அப்படியே விட்டு போயிருச்சுன்னா அது திரும்பவும் வந்து விவசாயிகளுக்கு அது எகெயின்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது என்னன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி வந்து அந்த இதுவும் அப்படித்தான், ஒரு விவசாயிகள் வந்து கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கிளாஸ் இருக்கிறதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது வந்து ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா அவங்க எப்படி அதை சால்வ் பண்ண முடியும்? விவசாயிகள் வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ராக்டர்ஸ்ட வந்து ஒரு சின்ன விவசாயிகள் எப்படி அவங்க போட்டி போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி அதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறதும் அதுக்கும் விளக்கம் சொல்லணும். தேங்க்யூ. நல்ல கேள்வி. நிச்சயமா ஐயா உங்களோட பதிலுக்காக காத்திருக்கோம். சீக்கிரம் குருமூர்த்தி சார் சீக்கிரம். நான் கடைசியை நான் பேசுறேன், என்னோட ஸ்லைட் எடுத்துட்டு நான் பேசுறேன். சரி, நன்றி நன்றி. ஐயா நோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின். ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு சாதாரண விவசாயி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தட்டக்கூடிய இறுதி கதவு எது அப்படின்னா நீதிமன்றங்கள் விவசாயிகள் சொல்கிற அந்த அந்த பேச்சுக்கு காது கொடுக்கிறதா முடியுமா அப்படிங்கிற நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் நம்ம பொறுமையா காத்திருந்து வாங்குவோம். அடுத்ததாக சுரேஷ் அவர்கள், நீங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. சுரேஷ். நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து முதல் கேள்வி வந்து எம்எஸ்பியை வந்து தரப்புல நான் பேசல, எனக்கு வந்து அரசியலும் பண்ண தெரியாது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த சட்டமா இல்லாத ஒரு செயலை கடந்த 50 வருஷமா அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எம்எஸ்பின்றது 50 வருஷமா நடைமுறையில இருந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அது எம்எஸ்பியை நீங்க ஏன் இப்ப வந்து வற்புறுத்துறீங்க இந்த இந்த சட்டமாக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுங்க. அது வந்து கோரிக்கை வந்து நியாயமா இருந்ததுன்னாக்கா நம்ம வந்து ஆலோசனை பண்ணலாம், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா வந்து இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுல வந்து என்னன்னாக்கா இது இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பத்தி இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த கிளாஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து அக்ரிமெண்ட் இஸ் a compliance with mutually accepted quality grade and standards, section 4ல சரிங்களா? The price to be paid for the purchase of farming produce may be determined and mentioned in the agreement itself. Okay, இது 5வது clause. 8வது clause வந்து no farming agreement shall be entered into for the purpose of any transfer including sale, lease, mortgage of the land or premises னு சொல்லி கொடுத்திருக்காங்க. At any time after entering into a farming agreement, the parties to such agreement may, with mutual consent, alter or terminate such agreement. அப்படின்றது 11th clause கொடுத்திருக்காங்க. 13வது clause வந்து every farming agreement shall explicitly provide for a conciliation process. ஐயா கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டா நான் பதில் சொல்றேன். 13வது clauseல சொல்றாங்க every farming agreement shall explicitly provide for a conciliation process and formation of a conciliation board consisting of representatives of parties to the agreement அப்படின்றாங்க. ஓகேங்களா? So notwithstanding section 15, notwithstanding anything contained in the above section, no action for recovery on any amount due in pursuance of an order passed under that section shall be initiated against the farmer அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபார்மருக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. வேற செக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல நன்றியா. இன்னொரு ஐயப்பாடு ஒண்ணு இருக்கு அதுல. ஆக்சுவலா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஏசிபி ரிப்போர்ட் படி யூபிஏவுக்கும் என்டிஏவுக்கும் அந்த கம்பேரிசன் போட்டிருக்காங்க ஒரு கிராஃப்ல. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதாரணமா நெல் வச்சுப்போம், நிறைய பேட்டிஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அந்த நெல்லுல பார்த்தோம் அப்படின்னா 16% அந்த விலை வந்து குறைஞ்சிருக்குது, ஆதார விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படியா பாக்குறது? அது உண்மையா? அது அந்த தகவல் உண்மையா? ஐயா கல்யாணம் ஐயா, உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா? எனக்கு இல்ல, என்னிடம் இருக்கிற தகவல் பிரகாரம் நீங்க உங்க தகவல் பாத்தீங்கன்னா 2018-19 கம்பேர் பண்ணிருக்கீங்க வித் இன் தி என்டிஏ கவர்மெண்ட்.
நீங்க யூபிஏ என்டிஏ கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா அந்த சிஏ சிபி என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நிறைய இருக்கு. அந்த நெல்லுல பார்த்தோம் அப்படின்னா 16% வந்து விலை குறைஞ்சிருக்கு. அப்ப குறைஞ்சபட்ச ஆதார விலை இந்த கவர்மெண்ட்ல குறைஞ்சிருக்குங்கிற ஒரு பயத்தோட வராங்க. ஏன்னா ஒரு பிரைவேடைசேஷன் போகும்போது விலை குறைஞ்சிட்டு தான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை தெளிவுபடுத்துறது தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இல்ல அது குறைக்குதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து A2+FL+50 கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யூபிஏல. இவங்க என்டிஏல கொடுத்துருக்காங்க. பட் இது என்னன்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து மேல வந்து அந்த 50%ங்கிறது சில பொருள்களுக்கு கூடவே கொடுத்துருக்காங்க. 50%க்கு மேல மினிமம் வந்து A2+FL+50 கொடுக்கணும். அது இப்ப பேடி கொடுத்துருக்காங்க. அது கணக்கு பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த அந்த என்ன காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து டிசைட் பண்றதுக்கு பல பாராமீட்டர் வச்சிருக்கிறாங்க. பல ஸ்டேட்டோட ஆவரேஜ் போடுறாங்க. நாம அதுக்குள்ள போக வேண்டிய வேலை இல்லை. நாம சொல்றது என்னன்னா C2+ ரெக்கமெண்ட் பண்ண ஏன் நீங்க C2+50 கொடுக்கணும்? இதுதான் நம்ம கேள்வி, ஸ்ட்ரைட்டான கேள்வி. C2+50 கொடுத்தா 25 ரூபா வந்துருக்கும், விவசாயிகள் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு 6 ரூபா ஒரு கிலோவுக்கு 6 ரூபா ஒரு கிடைக்குதுன்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு 600 ரூபா கூட கிடைக்கும். ஒரு குவிண்டாலுக்கு 600 ரூபா கூட கிடைச்சதுன்னா அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஏன் அதை நீங்க செய்யல? காங்கிரஸ் செய்யல, நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க. நீங்க A2+FL மட்டும் சொல்லிட்டு நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. நாங்க கொடுக்குறோங்கிறீங்க. நாங்க உங்களையும் என்ன கேட்கறோம்னு வச்சுட்டீங்கன்னா உங்களை இந்த MSPக்கு உங்களை இந்த 291-93 மில்லியன் டன்னி உங்களை வாங்குங்கன்னு சொல்ல. அது வாங்க முடியாது எந்த அரசாங்கத்தாலையும். நீங்க 6-7% பிரைஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 10% கொடுக்க முடியும் ஒரு அரசாங்கம். பாக்கியே அவங்க பிரைவேட் வாங்க போறாங்க. பிரைவேட் வாங்குறத கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு வரியை அந்த சட்டத்தை சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன? பிரைவேட் தானங்க வாங்க போறான். பிரைவேட் நீங்க வாங்க போறது இல்ல. MSPக்கு பிரைவேட் வாங்க போறான். அவன் மேனுஃபேக்சர் வாங்க போறான். அவன் பெரிய கம்பெனி வாங்க போறான். அவனுக்கு ஏன் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க? MSP கேரண்டி மேண்டேட்டரி ஃபார் பிரைவேட் பையிங்னு ஒரு வார்த்தையை போட்ட வேண்டியதானே இந்த ஆக்ட்ல. நான் அதுதான் என்ன சொல்றேன்னா கிளாஸ் பை கிளாஸ் இந்த ஆக்ட்ல ஐயா பல கிளாஸ் படி என்னட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இதெல்லாம் இது எடுத்து கேசட் எடுத்து வச்சிருக்கிறேன். கிளாஸ் பை கிளாஸ் ஃபார்மர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்காந்து பேசு. கிளாஸ் பை கிளாஸ் இதுல ஃபார்மர்ஸுக்கு இந்த இடைஞ்சல் இருக்குன்னு ஃபார்மர்ஸ் சொல்றாங்க. அரசாங்கத்துக்கிட்டே சொல்றோம். கிளாஸ் பை கிளாஸ் பேசுவோம். எது தப்புன்னு சொல்றதோ அது பண்ணுங்க. நாங்க வந்து சுத்தமா சட்டத்தை பூரா எடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஐயா கல்யாணம் ஐயா, நீங்க ரொம்ப 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 ஃபேர் அண்ட் ஸ்கொயர் கேள்வி. அரசாங்கம் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இந்த 3 சட்டத்தையும் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீக்குன்னு சொன்னாக்கா எங்களால முடியாது, சாத்தியத்துக்கு வராது. உட்காருங்க, உங்களுக்கு கிளாஸ் பை கிளாஸ் வேர்ட் பை வேர்ட் உங்களுக்கு எதுல வந்து எதிர்ப்பு இருக்குது, எதுல உங்களுக்கு அச்சம் இருக்குது, எதுல உங்களுக்கு வந்து பயம் இருக்குதுன்னு சொல்லுங்க. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளா வந்து 4 மீட்டிங்ல வந்து ரிப்பீல் பண்ணுங்க ஒட்டுமொத்தமா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட எந்த பர்டிகுலர் வார்த்தை உங்களுக்கு வந்து அச்சம் உண்டாக்குறதோ அதை சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட், நியாயமானதுதான். அப்படிதான் எடுத்தாகணும். இது வந்து இது வந்து பாராளுமன்றத்துல இது வந்து டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி ஓட் பண்ணி பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கினத வந்து ஒட்டுமொத்தமா நீ வந்து குப்பத்தொட்டியில போடுன்னு சொன்னாக்க அரசாங்கத்தால் சாத்தியம் ஆகாது. அதனால இது நீங்க சொல்றது கரெக்ட், அதான் அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபார்மர் யூனியன் லீடர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்ன, உங்களோட குறை என்ன, உங்களோட அச்சம் என்னன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுங்க. எதிர்ப்புதுன்னு உட்கார்ந்து பேசலாம், சர்ச்சை செய்யலாம். அதுக்கு வந்து நல்ல முடிவு எடுக்கலாம். அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. 3 சட்டத்துக்கும் அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னாக்கா, நாங்க வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட் நியாயமா தோணுதோ நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த 3 சட்டத்தையும் நீ வந்து நிராகரிக்கணும்னு சொன்னாக்கா முடியாது. இதுதான் அரசாங்கம் சொல்றாங்க. அது என்னுடைய கருத்து இல்ல. I'm just reflecting what எனக்கும் வந்து பிரதமரோடையோ இல்லைன்னாக்கா இந்த மந்திரியோடயோ அந்த மந்திரியோடய தொடர்பு கிடையாது. எல்லாருக்கும் பொதுவா மக்கள் தெளிவு பெற வேண்டும் இல்லையா? அந்த விஷயத்துல மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்கிற எண்ணத்துலதான் செவிக்கு உணவு சார்பாக இல்ல எதுக்குனாக்கா எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா. This is in common forum. அடுத்தது கணேஷ் விவேக், நீங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க கேள்வியை குயிக்கா கேட்டுருங்க. நான் இப்போ வந்து யூரோப்ல இருக்கேன்.
ஸோ நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரில் நான் போலாண்டில் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து விலைவாசி ரொம்ப கம்மியாகுது, ஃபார்மர்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்டு போகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தக்காளி தான் சொன்னாங்க. ஸோ தக்காளி சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, விலை கம்மியாகும் போது கவர்மெண்ட் வாங்கி அதை வந்து சேமிச்சு வச்சுக்கும். ஸோ விலை வந்து ஒரு நார்மலைசேஷன் ஆகும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, தக்காளியோட விலை வந்து சரியான விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறாங்க, இல்லை எங்கேயோ கொட்டுறாங்க. ஸோ இப்போ இங்கே நான் பார்த்தது வந்து என்னன்னா, எம்எஸ்பியோட கிளியர் டெஃபினேஷன் இல்லாதனாலதான் இது இந்தியாவில் நடக்குதா இல்லை என்னங்கிறது தெரியல. இது முதல் கொஸ்டின். இதுக்கு வந்து எதனால இந்த டிஃபரன்ஸ் நடக்குது? யூரோப்ல வந்து தெளிவா அவங்க பிளான் பண்ண முடியுது, நம்மளால எதுக்கு இந்தியாவில் தெளிவா பிளான் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ஒரு கம்பாரிசன் வந்து குருமூர்த்தி சார் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பில்லியன் தான் இல்ல என்னமோ அக்ரிகல்ச்சருக்கு செலவு பண்றாங்க, இந்தியாவில் வந்து பார்க்கும்போது அமௌண்ட் வந்து 50 பில்லியன் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்ட்ரிபியூட்டான ஒரு தாட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனும் யூஎஸோட பாப்புலேஷன் ஒன்னா. ஸோ இந்தியாவில் பண்ற விஷயமும் யூஎஸ்ல பண்ற விஷயமும் அப்புறம் எதுக்கு அந்த அமௌண்ட்டை நம்மளோட கம்பேரிசன் பண்ணி நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இது ரெண்டாவது கொஸ்டின். இன்னொன்னு, என் கூட சொந்தக்காரங்க இருக்கும்போது வேலையில இருக்கும்போது இந்த வருஷம் இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு கூட நாங்க எதிர்பார்க்கல. ஆனா ஒரு நியாயமான அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே விவசாயிகள் 10% அவங்களே சொன்னதுதான், 10% நாங்க சொல்லுவோம். ஆனா என்னன்னா, எம்எஸ்பிங்கிறது வேணும். ஆனா அந்த எம்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் தான் இருக்கு, எல்லா பொருட்களுக்குமே இல்ல. அதான் சொன்ன, தக்காளி வந்து எம்எஸ்பில வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த ரேட் கொடுத்துதான் வாங்கணும் வாங்கியிருப்பாங்க. ஐயா, நான் வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். தக்காளி வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்எஸ்பியில் வரல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? தக்காளி வந்து நானே வந்து ஹோசூரில் அடிக்கடி பார்க்குறேன், பெங்களூர் ஏரியாவில் பார்க்கறது உண்டு. என்னன்னாக்கா, அவங்க வந்து அந்த தக்காளியை பொறிக்கிற காசு கூட அவங்களால அந்த பொறிச்ச பண்டத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து வசூல் ஆகாது. அன்னைக்கு தினக்கூலி கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த தக்காளியை பொறிக்கிற காசு கூட அவங்களால வசூலிக்க முடியாத அளவுக்கு பிரைஸ் டிராப் ஆயிருக்குது. நடக்கிறது வருஷம் நடக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்கா, எம்எஸ்பி கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சுன்னாக்கா, கல்யாணம் சார் சொன்ன மாதிரி அங்காங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னாக்கா, when there is a glut in the market, ஃப்ரெஷ் மார்க்கெட்டு போகாம ப்ராசஸிங் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இது ஒண்ணு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஆகணும். இது ஒரு முதல் கேள்வி. இது ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இது ஏன் ஒய் ஆர் யூ கம்பேரிங் இந்தியா வித் அமெரிக்கா? இங்க வந்து $50 பில்லியன் வந்து மானியம் செலவு பண்றோம், அங்க வந்து $20 பில்லியன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல கேள்வி. அது வந்து புள்ளி விவரத்துக்காக தான் சொன்னது. Let us understand one thing. Yes, our population is almost 3.5 times more than that of America. Okay, we are 138 crores. They are probably something like about 32 crores or something like that. 320 million or something. Okay, so அப்படி பார்க்கறச்சு இது மானியம்ன்றது ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். உலகம் பூரா அமெரிக்காவில் கொடுக்காத மானியம் அங்கே யாரும் கொடுக்கறது இல்லை. ஆனால் அங்கே வந்து மானியம் எதிர்பார்க்கிறவங்க, மானியம் தேவை உள்ள ஃபார்மர்ஸ் ரொம்ப கம்மி. இந்தியாவில் வந்து மானியம் எதிர்பார்க்கிறவங்க, தேவை உள்ளவங்க ரொம்ப அதிகம். அமெரிக்கன் ஃபார்மிங் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாக்கா பேர்லி 1 to 3% இஸ் இன்வால்வ் இன் ஃபார்மிங். நம்ம ஊரில் வந்து 50% மேலே டைரக்ட்லி இன்வால்வ் இன் ஃபார்மிங். கல்யாண சார் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். இதுல வந்து நிறைய பேர் வந்து டெனன்ட் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு காணி நிலம் இல்லாம அவங்க வந்து விவசாயியா போய் வேலை செய்யறாங்க, விவசாயம் செய்யறாங்க. அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இது மானியம் கொடுக்குறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, நீங்க கேட்ட பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஃபிக்ஸட் சேலரி, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்க்ரிமெண்ட் இன் சேலரி ஏற்படுது. கண்டிப்பா எல்லாரும் நானும் எதிர்பார்க்கிறேன், நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. விவசாயியும் அதை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல கேள்வி. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் வரைச்ச அவங்க வந்து இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் இயர் பை இயர் பேசிஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் டிசைடட் பை ஒன் இண்டிவிஜுவல்,
It is not decided for one state. It is taken as a consensus across the whole country. Rice growing states எல்லாரும் ஒட்டு மொத்தமா கூட்டி பேசி ஆலோசனை பண்ணி அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயமும் நான் தெரிவிக்கணும். வந்து அடிக்கடி சொல்றாங்க இது வந்து எம்எஸ்பி வந்து இந்த டிஸ்கஷன்லயே வந்து 3% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே நான் ரொம்ப கிளியரா அது ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பிரசன்டேஷன்லயே. மிச்ச சலுகைகள்லாம் ஏன் நீங்க வந்து கணக்கில் எடுக்க மாட்டேன்றோம். எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட ஃப்ரீயா கொடுக்குறாங்க. தண்ணிக்கு நம்ம வந்து செலவே பண்றது இல்லை, தண்ணிக்கு நம்ம வந்து பணம் கட்டுறது இல்லை. ஃபர்டிலைசர் சப்சிடி கிடைக்குது, சீட் சப்சிடி கிடைக்குது, மிச்ச சப்சிடிஸ் நமக்கு வந்து அரசாங்கம் மூலமா கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். கேட்கறதுல தப்பு இல்லை, நிறைய கேட்கணும். அரசாங்கத்தின் இருந்ததுனாக்கா கொடுப்பாங்க, கேட்க தான் கொடுப்பாங்க. கேட்கறதுல வந்து நம்ம வந்து அச்சப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் we have to be clear about one thing. The government in today's day and age cannot, I repeat, cannot be expected to do everything. What is the income tax collected by the government? Okay, what is the percentage of taxpayers in the country? And what is the sources of revenue for the country through import duty and other GST and other things? If the government is able, and we are also not in a happy situation like Europe. அக்கம் பக்கத்துல இருந்து நமக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லை, நமக்கு வந்து துரோகிகள் இல்லை, விரோதிகள் இல்லைன்ற சூழ்நிலையும் இல்லை நம்மகிட்ட. ஐயா சொன்னாரு 15-18% வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து கொஞ்சம் தீவிரமா கடைஞ்சி எடுத்தோம்னாக்கா அது 25-27% கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி தேவை நம்ம பேர்ல திணிக்கப்பட்டுள்ளது நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க நம்ம நண்பர்களால. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு ஏன் அந்த அளவுக்கு கொடுக்க கூடாது? கண்டிப்பா கொடுக்கலாம். உடனே கொடுக்க முடியாது, கொடுக்க வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. படிப்படியா கொரோனா பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டாரும் வந்து ஆல்மோஸ்ட் கான். அதுல இந்திய எக்கனாமி ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ண செக்டார் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார். தண்ணீர், அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படாம அரிசி இன்னொருத்தவங்கிட்ட வாங்காம வந்து நம்ம தான் விவசாயிகள் தான் அதை தூக்கி நிறுத்தினாங்க. ஆக்சுவலா அவங்கள வந்து நம்ம பாராட்டக்கூடிய விவசாயிகளை பாதுகாத்தே ஆக வேண்டும். ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கடந்த ஒரு 10 மாசமா ஏதாவது ஒரு செக்டர் வந்து தலை தூக்கி இருந்தது, நம்மள வந்து பெருமைக்கு ஆளாக்கினதுன்னாக்கா விவசாயம் தான். அவங்களுக்கு வந்து 100 கோடி வந்தனங்கள், நம்ம நன்றி தெரிவிக்கணும். இன்னொரு விஷயம், அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மத்த செக்டாருக்கு கொடுக்கிற அந்த சப்சிடிஸ், மத்த செக்டாருக்கு கொடுக்கிற அந்த முன்னுரிமை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியோட தான் வந்து விவசாயிகள் எல்லாரும் இந்த சட்டத்தை வந்து பயத்தோடு பாக்குறாங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரே நிமிஷம், இன்னொரு விஷயம், நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம விவசாயிகள் பத்தி பேசும்போது அரிசி, கோதுமை இதை பத்தி தான் பிரதமமா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதையும் தாண்டி நம்ம நான் பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறுன்னு சொல்லும் போது அந்த தக்காளி, இந்த டெய்லி இது, ஏன்னா அவங்கள பத்தின விஷயங்கள் வந்து நம்ம எங்கேயுமே தெளிவா பேசல. இப்ப பஞ்சாப், ஹரியானா பத்தி பேசும்போதும் நம்ம அரிசி, கோதுமை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த அச்சம் எனக்கு வந்து அதிகமா இருக்கு. அந்த அச்சம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது, அதனாலதான் சொல்றேன், அந்த நியாயமான கோரிக்கை. ஏன்னா பெரிஷபிள் குட்ஸுக்கு இன்னும் அதிகமா சப்போர்ட் இருக்கணும். வெஜிடபிள்ஸும் பெரிஷபிள் குட்ஸ் ப்ராடியூஸுக்கும் இன்னும் சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு எம்எஸ்பியும் தேவை. எம்எஸ்பியோட கூட அங்கங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பட்டதுன்னாக்கா வாட் எவர் கேனாட் பி டெலிவர்ட் டு தி ஃப்ரெஷ் மார்க்கெட் கேன் பி டைவர்டட் இன்டு தி ப்ராசஸிங் மார்க்கெட். எல்லாத்தையும் அன்னாடே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேவையில்லை, முடியவும் முடியாது. ஏற்கனவே கல்யாணம் சார் ரொம்ப அற்புதமா சொன்னார். 200 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் நம்மளால அரசாங்கத்தால வாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது, அது அரசாங்கத்தால வாங்கவும் முடியாது. எல்லாத்தையும் அரசாங்கத்தால பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வற்புறுத்துவது நம்மளுடைய சிந்தனை குறைவு. அரசாங்கத்தை வாங்க சொல்ல, மினிமம் பிரைஸ் இருந்துச்சுன்னா வெளியில இருக்கவங்க அந்த பிரைஸ்க்கு வாங்குவாங்கிறதா எங்களோட கோரிக்கை. கண்டிப்பா அதுதான். MSP should cover all agricultural produce. Okay, I agree with you. Thank you sir. நன்றி. அப்போ நான் வந்து எஸ் செந்தில்கிட்ட போறேன். நீங்க ரொம்ப நேரமா கை உழைத்திருக்கீங்க, நீங்க கேட்கலாம். எஸ் செந்தில், over to you.
ஜெயக்குமார் சொல்லுங்க அவங்க சொல்லுங்க. செந்தில் வந்து இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, என்னால இதுக்கு மேல இருக்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனா அவங்க கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சில ஒரு கேள்வி கேட்கிறேன், C2+50% அப்படின்ற மாடல் கொண்டு வந்தா ஃபுட் பிரைசஸ் வருஷா வருஷம் ஏறாதா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரியோடைய டிஃபென்ஸை வந்து நம்ம பிரைவேட்டைஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னு வந்து கன்சர்ன் வித் செக்யூரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படின்னா, அதே மாதிரி திஸ் ஒன் இஸ் கன்சர்ன் வித் த ஃபுட் செக்யூரிட்டி. அதனால இதை ஒட்டுமொத்தமா அக்ரிகல்ச்சரை தூக்கி ஒரு பிரைவேட் செக்டர் கிட்ட கொடுக்கறது வந்து இஸ் இட் சேஃப் ஃபார் அ கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு விஷயம் சொல்லியிருக்காங்க, பெர் கேபிட்டா ஃபார்மர் சப்சிடி வந்து இந்தியால $50, யூஎஸ்ல $2000. ஆமா, அது மூணுத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து இதுதான், ஃபுட் பிரைசஸ் வந்து C2+50% மாடல் கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகாதா, வருஷா வருஷம் உணவு வந்து விலையேற்றம் இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்பாதி கல்யாணம் சார் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நல்ல கேள்வி. ஹலோ, நல்ல கேள்விங்க. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நல்ல கேள்விங்க. இது C2+50ங்கிறது வந்து நான் சொல்லல, நான் MS சாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது. நாங்க வந்து கேட்டதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. C2+50 கொடுக்கறதுனால விலை ஏறாது. இது நாங்க அதுக்கு ஒரு வயாமடியாவே கவர்மெண்ட்ல சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இதுக்கு பிரச்சனையே என்னன்னா, இந்த மிடில்மேன் வந்து இப்ப அதாவது இன்னைக்கு 18 ரூபா 19 ரூபாய்க்கு நெல்லை ஒரு கிலோ நெல்லை 18 ரூபாய்க்கு வாங்கினா கவர்மெண்ட் வாங்குச்சுன்னா, 19 ரூபாய்க்கு வாங்குச்சுன்னா, ஒரு குவிண்டால் 1900 ரூபாய்க்கு வாங்குச்சுன்னா, சந்தையில வந்து அதனுடைய விலைங்கிறது ஒரு பங்கு 40 ரூபா அல்லது 45 ரூபா தான் அரிசி விற்கணும். ஏன் வந்து ஒரு நல்ல தரமான அரிசி 60 ரூபாய்க்கு விற்குதுன்னா, அங்கதான் இந்த பாராசைட்டிக் அண்ட் பிரிடேட்டரி எக்கானமி நான் சொல்றது வர்றது. இந்த இடையில இப்ப இவங்க சொல்றாங்களா, கவர்மெண்ட் சொல்லுது இடைத்தரகை ஒழிச்சா விவசாயி நல்லா போடுவாங்கன்னு. இடைத்தரகை எந்த அரசாங்கத்தையும் ஒழிக்க முடியாது. ஏன்னா ட்ரேடருங்கிறது ஒரு இது எல்லாம் எப்படி வருதுன்னா, இதை வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க அரிசி அரைச்சு அதுக்கப்புறம் சந்தைக்கு விற்கும் பொழுது டிமாண்ட் வரும்போது விலை கூட விற்கிறாங்க. இதுக்குதான் நாங்க வயாமீடியாவா ஒரு ஆலோசனை அரசாங்கத்துக்கு சொன்னோம். நீங்க A2+50 கொடுக்குறீங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம், பரவாயில்ல. இந்த A2+50க்கும் C2+க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க டைரக்ட் சப்சிடியா விவசாயியோட பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்துருங்க, விலை ஏறாதுன்னு சொல்லுங்க. இது வந்து ஏன்னா உங்களுக்கு இது நேரடியா அவங்க வாங்குறதுனால விலை ஏறுதுங்கிறீங்க, இன்னும் அதிகமாகிடும்னு பயப்படுறீங்க. இப்ப வந்து எல்லாமே ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்க. நீங்க 110 கோடி பேருக்கு ஆதார் கொடுக்குறீங்க. ஏன் ஒய்நாட் வந்து ஒரு 18 கோடி பேருக்கு ஏன் வந்து ஒரு கிசானுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீன் கார்டு ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்துட்டா டைரக்ட் சப்சிடி எல்லாத்தையுமே கொடுத்துடலாமே, ஒண்ணு ஊழலே வராத. இந்த இடைத்தொகையை நேரடியா கொடுத்துருக்கேன்னு தான் நாங்க கேட்கிறோம். விலை ஏறாது வெளிச்சந்தையில. நாங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் நாங்க சொல்றோம் மேடம். இது ரொம்ப தெளிவா இருக்குங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் எப்படி ஆயிட்டுனா, இது டோட்டலா வந்து பாராசைட்டிக் அண்ட் பிரிடேட்டரி எக்கனாமிக் மாடலை நோக்கி திருப்பிட்டாங்க. நாம என்ன சொல்றோம்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட் சுதேசி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமியை பத்தி நம்ம பேசுறோம். இதுதான் சுதேசி செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமி தான் இந்தியாவை பாதுகாக்கும். இது கம்ப்ளீட்டா சுவிட்ச் டு சுதேசி ஒண்டிதான் இந்தியாவுக்கான சரியான தீர்வு. இதை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு தேசபக்தி உள்ள குடிமகனா 130 கோடி மக்கள்ல ஒரு தேசப்பட்டுள்ள குடிமகன் ஆகும். கிராஸ் ரூட்ஸ் லெவல் ஃபார்மர் 30 வருஷமா நேரடியா நான் ஃபார்ம் பண்றேன். எங்க அப்பா ஒரு 4 மழை வெட்டி துண்ணு போட்ட சாதாரண விவசாயி. நான் நேரடியா விவசாயம் பண்றது கிட்டத்தட்ட வந்து நான் சின்ன குழந்தையில இருந்து விவசாயத்துக்கு போனேன்னா நேரடியா விவசாயம் பண்றேன். நான் ஒரு 50 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு மேல நேரடியா விவசாயம் டிகிரி முடிச்சுட்டு 79 80 வந்ததுல இருந்து நேரடியா விவசாயம் பண்றேன். 40 வருஷமா 30 வருஷமா விவசாயிகளுக்கு பொது சேவையிலையும் இருக்கேன். கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ரொம்ப தெளிவா திட்டங்கள் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஜாதி மதம் மொழி இதெல்லாம் கடந்து சொல்றோம். தெளிவா இருக்கும். இந்தியாவை வந்து சுதேசி அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒரு கொள்கைகளை கொண்டு வர்றதன் மூலமா தான் இந்தியா வளமடையும்.
நன்றி. Thank you, sir. ரொம்ப நேரம் கடந்துருச்சு. நம்ம வந்து 8 to 9 வச்சிருந்தோம். 10 மணி ஆயிடுது ஆல்ரெடி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன். ஏன் வந்து இந்த விலைவாசி ஏறாதுன்றதுக்கு இன்னொரு ஒரு 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. பூரா பாரத தேசம் பூரா இன்னைக்கு கணக்கு எடுத்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 7000 ஏபிஎம்சி மார்க்கெட்ஸ் தான் இருக்குது. அதனால there is a lot of transaction going on outside the APMC. அதனால விலைவாசி ஏறாது. நம்பர் 1. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து இவருக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பஞ்சாப் ஹரியானால விற்கக்கூடிய வந்து கோதுமை வந்து பீகார்லேருந்து கொண்டு போய் அங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான பின்னணி காரணம் என்னன்னாக்கா, இந்தியாவில் இன்னைக்கும் 3 மாநிலங்கள்ல வந்து எம்எஸ்பி கிடையாது, ஏபிஎம்சி சிஸ்டமே கிடையாது. அதுல தலை தூக்கி நிற்கிறது பீகார், 2வது கேரளா, 3வது மணிப்பூர். இந்த 3 மாநிலத்திலையும் இன்னைக்கும் ஒரு ஏபிஎம்சியும் கிடையாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால பீகார் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு வந்து அவங்க ஊர்ல வந்து நல்ல ரேட் கிடைக்கலன்னாக்கா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தான் எடுத்துட்டு போய் அங்கே தான் போய் விற்கணும். ஏன்னாக்கா அங்கதான் வந்து the system is very well organized by political entities. மண்டி ஆப்ரேட் பண்றவங்க எல்லாருமே வந்து அரசியல்வாதிங்க தான், இல்லைனாக்கா அரசியல்ல ஏதாவது ஒரு விதத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் பஞ்சாப் மாநிலத்துல மட்டும் 60,000 கோடி எம்எஸ்பி டிஸ்பர்ஸ் ஆகுது. அதுதான் நம்ம உணரணும். சரி, இப்ப நம்ம அடுத்து வந்து இட்ஸ் மீ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி நேரம் கடந்துட்டோம். யாரும் கேட்காத கேள்விகள் புதிய கேள்விகளா இருந்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும்தான், சீக்கிரம் கேட்டுருங்க. நம்ம அந்த செஷன் வைண்ட் அப் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கெஸ்ட் வெயிட் பண்றாங்க, 2 கெஸ்டும். ஸோ இட்ஸ் மீ அப்படின்னு ஒருத்தர் கை உயர்த்திருக்காரு, அவரு கேளுங்க. நீங்க கேளுங்க சார். அப்படி வணக்கம். இருக்கேன். சொல்லுங்க சார். ஓகே, அவங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு பிரைவேட்டா யாரோ வராங்க. ஆனா சிறு விவசாயிகள் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி பண்றதுக்கு பதில் இப்ப ஆக்சுவலா இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ எதுவாக இருந்தாலும் எங்களோட ஜொல்ல கொண்டு போய் வச்சு நாங்க பணம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டைம் எங்களோட ஆஃப்டர் அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நகையை மூப்போம். இந்த இடத்துல எந்த இடத்துலயும் கவர்மெண்ட்லயே நாங்க ஃப்ரீயா காசு வாங்கல. ஓகேங்களா? இப்ப நாங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நான் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துங்க, இப்போ எங்களது அறுவடையில் நிற்கிது, மழை லாஸ்ட் 1 வீக்கா கண்டினியூஸ் மழை. எனக்கு வந்துட்டு லாஸ் ஆச்சுனாக்க இப்போ எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா இதே ஃபியூச்சர்ல இந்த லா வந்துச்சுன்னா நான் எப்படி வந்துட்டு என்னோட கடனை செட்டில் பண்ணுவேன்? ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியில என்னால் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் யோசிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. 2வது விஷயம், அவரு கல்யாணம் சார் சொன்ன மாதிரி நீங்க கிராமத்துல வந்துட்டு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியோ யாரோ வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து மெட்டீரியல் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் கவர்மெண்ட் தான் பே பண்ண போகுது, லோன் கொடுக்க போகுது, கம்பெனி பில்டிங் கட்டுறதுக்குலாம் எல்லாமே கவர்மெண்ட் தான் செய்ய போகுது. அவங்க சொந்த காசுல இருந்து பண்ண போறது இல்லை. அதை இப்பயே கவர்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. சும்மா வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இது கரெக்ட் அப்படி, இதேதான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மீத்தேனுக்கு நடந்தது. எதை பத்தியும் யோசிக்காம சைன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு கேள்வி கேட்டாக்கா நம்ம வந்து போராடுறோம், புரட்சி பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. நம்ம இன்னைக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்ட்டு. அதெல்லாம் நம்ம யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் யதார்த்தம். மீத்தேனுக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு போராடும் போது அன்னைக்கு கவர்மெண்ட் சைன் பண்ணிடுச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு யோசிக்கல, இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். இதுதான் அவங்களுக்கும் அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் உங்க ஐயம் புரியுது. அதாவது எதிர்காலத்துல ஏதாவது ஒரு இடர்பாடு வருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் புரிகிறது. அதெல்லாம் தெளிவுபடுத்தி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அதாவது ஒரு விவசாயி அவங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல போய் கேஸ் போடுறானாக்க இன்னைக்கே நமக்கே தெரியும் எவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்குன்ட்டு. இதை வந்துட்டு அவன் ஃபைட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு அவன் வந்துட்டு அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள். நிச்சயமா விவசாயம் பண்ணவே பணம் இல்லாத ஒருத்தர் பணத்தை வச்சு எப்படி கேஸ் நடத்துவாருங்கிறது அதேதான். 100 நம்ம வந்துட்டு கேட்டுக்கிட்டு லாஸ்டா ஐ அக்ரி நம்ம என்ன பண்றோம், ஈஸியா ஐ அக்ரின்னு போட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது வந்துட்டு
கார்பரேட்லயோ இல்ல விவசாயிக்கோ சாத்தியமே கிடையாது. நிச்சயமா ஒண்ணு இங்கிலீஷ்ல தான் கொடுப்பானுங்க, தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்குயா. அது ஏன் நிறைய தமிழ்ல இருக்கு. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாம ஸோ விட்டாங்க? ஓகே, பிற டைம் கருதி மொழிகள்ல நான் ஏன் வந்து அதை நிறுத்திக்கிறேன். மாத்தாம நிறைய விட்டாங்க? இல்ல ஒரு இதை ஒரு பேசணும்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு. பெரிய விவசாயி கேள்வி நாங்க இருக்கு. களத்து ஹிந்தியில வரும். அதை முன்னாடியே மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். களத்துல இறங்கி களத்துல வேலை ஹிந்தியில பார்க்குற வரும். எங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. இதுல எவ்வளவு மைனஸ் இருக்குன்ட்டு போனோம்னா அது ஹோல் நைட் போகும். நிச்சயமா அதனால நிச்சயமா நான் நம்ம முடிச்சுக்கிறேன். இன்னொரு விவாதத்துல கல்யாண மையோடு இணைவோம், நம்ம ஓகே. பேசுவோம். நிறைய ஐயப்பாடுகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஓகே. செவிக்கு உணவு சார்பா இன்னொரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம். உள்ள வாங்க, நம்ம எல்லாம் கலந்துரையாடலாம். நன்றி. அடுத்ததாக உண்மை உங்களோட கேள்வி. அவங்களுக்கு முன்னாடி முருகன் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. வி முருகன் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்களோட கேள்வி ஏதாவது கேட்கலாம் சார். வி முருகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கு, உங்க மைக் மியூட்ல இருக்கு. பேசுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார். இப்போ நம்ம சாதாரண ஒரு விவசாயி, நம்ம விவசாயிகள் யாரும் MBA அப்படிலாம் படிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ணல. இப்போ இந்த TNCCல நெல்ல போட்டுட்டு அவங்க பணம் வாங்குறதுக்கு தெரியாம இன்னொரு அட்வைசரை தேடுறாங்க. அதனால நமக்கு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யாம என்னால முடியாது, இவங்கதான் இதை சரியா செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு மக்கள் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். இதையா நம்ம அரசாங்கமே நிறைய ஆபீசர்களை போட்டு இதையா முறைப்படுத்தி செய்யக்கூடாது? இதையா இன்னொருத்தரை கை காமிக்கிறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? சூப்பரா சொல்லிட்டாங்க, தற்சார்பு கொள்கை வேணும். கிராமங்களை அதாவது உள்கட்டமைப்பை சரி பண்ணாம மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஊக்கப்படுத்துறது சரியா இருக்குமாங்கிறது சந்தேகமே. ஐயா நிச்சயம் நிச்சயம். அதாவது மக்கள் பிரதிநிதிகள் உருவாக்குற ஒரு சட்டம் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்தீர்கள். நம்ம ரெண்டு பேர்த்தையும் பதில கேட்டுட்டு கார்பரேட்டுகளை கை காமிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது அதனால மக்களுக்கு சேவை செய்யறதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செயல்படணும். அவங்க வந்து உள்கட்டமைப்புகளை சரி பண்ணி விவசாயத்தை ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கைகள், அதாவது அவங்க ஒரு பூச்சி விழுந்தா கூட அதுல என்ன நோய் இருக்கு, என்ன இது இன்செக்டிசைடு, என்ன பெஸ்டிசைடு என்ன யூஸ் பண்ணணும்னு அதுவே அவங்களுக்கு நிறைய லாஸ். கல்யாணம் சொன்ன மாதிரி அவங்க அந்த அது ஒரு புக்கு காமிச்சாங்களே, அந்த இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நான் என்னோட கருத்து. அது அதனால கண்டிப்பா ரொம்ப நன்றி. அடுத்தது உண்மை, நீங்க உங்க கேள்வியை சீக்கிரம் கேட்டுருங்க. நன்றி சார். உண்மை இருக்கீங்களா? நன்றி ஜெயக்குமார். கேக்குறீங்களா பேசுறது? கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல ஒரு டிஸ்பியூட் எப்படி வந்துட்டு, அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல அந்த கார்பரேட், அதாவது ட்ரேடர்ஸ்க்கும் விவசாயிகளுக்குமான கான்ட்ராக்டை வந்துட்டு எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எதுனா மாறுச்சுன்னா அதை ஒரு 30 நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு கிளாஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் அதுல எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா சிவில் மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் வந்துட்டு புரியுது. சிவில் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து பண்ணி அவர் ஒரு 3 பேரை அசைன் பண்ணி இந்த டிஸ்பியூட்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு மேற்பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. அதுல வந்து எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இன்னொன்னு அதுல என்ன போட்டிருக்குன்னா, இது எதுலையுமே மாநில அரசாங்கத்துக்கோ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ யாராலையும் வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு அப்படின்றது அதுல எழுதியிருக்கு அந்த டிஸ்பியூட் ரிசால்விங்ல. இப்போ நம்ம எதிராக வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு. ஆனா இதுல பிரச்சனை வருது, பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல ஒரு பாதி ஊரோ இல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 20-25% ஆஃப் த ஃபார்மர் இன் தட் வில்லேஜ் வில் பி தேர். இப்போ அவங்க மொத்தமா பாதிக்கப்படும் போது ஒரு சிவில் மேஜிஸ்ட்ரேட்டு அவரை நியமிக்கிற ஒரு 3 பேர் கொண்ட குழு, இவங்க மட்டும்தான் அதை ரிசால்வ் பண்ண முடியும். இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு விளக்கம் தேவை. இது வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் இந்த மாதிரி லீகல் விஷயங்கள்ல. இது ஏன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த யாரு வந்துட்டு வாங்குறாங்களோ அந்த கான்ட்ராக்டர் யாரோ அவருக்கு சாதகமான முடிவுகளே எப்பவும் வரும்.
திருப்பி இந்த விவசாயிகள் தற்கொலை அப்படி இப்படின்னு கொண்டு போய் முடியுமா? இது சரியான முறையா? அந்த இடத்துல வந்து வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்றது சரியான விஷயம். ரொம்ப தெளிவா கேட்டிருக்கிறீங்க. ஆமா, இப்ப செஞ்சுக்கு இருக்கக்கூடிய சட்டத்துல ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ண 3 மெம்பர் கமிட்டியால தான் இது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆனா அட் த சேம் டைம் ஹேஸ் ஆல்சோ ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் டிஸ்கஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் நீட்ஸ் டு பி அமெண்டட். என்னுடைய கருத்தும் அதுதான். இதை வந்து அமெண்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, நீங்க கேட்டிருந்தீங்க இது வந்து அரசாங்கத்து மேல, மாநில அரசாங்கமோ இல்லைன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயோ வந்து வழக்கு தொடங்க முடியாதுன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிங்க. அது ஏன் பிரச்சனையா இருக்கு? இப்ப வந்து கான்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு தனி நபருக்கும் விவசாயிக்கும் இன்னொரு நபரோட இருக்கலாம், இல்லைன்னாக்கா ஒரு கம்பெனியோட இருக்கலாம். இதுல வந்து நீங்க அரசாங்கத்தையும் இழுக்கணும். இதுல உங்களுக்கு தான் வந்து கோர்ட்டு கச்சேரி அது வந்து தீர்வு காண்பதற்கு வந்து வழிமுறை வகுத்திருக்காங்க. இதுல எப்படி அரசாங்கத்தை நீங்க என்னத்துக்கு நீங்க ஈடுபடுத்தணும்? அரசாங்கம் மூலமா ஏற்படுத்தின மேஜிஸ்ட்ரேட் மூலமா ஏற்படுத்தின கமிட்டி தானே. ஸோ ஹவு கேன் யூ why do you want to drag the government into this? If you have a problem with the law, amend the law through your representative, through your MLA, through your MP. Please amend the law. That is what the government has also requested now. Opened up for discussion. என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், என்ன ஃபியர்ஸ் இருந்தாலும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. வேர்ட் ஃபார் வேர்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. நிச்சயமா மக்கள் எதிர்பார்க்கிற அந்த சட்ட திருத்தங்களோடு அது நடைபெறும் என்று நம்புகிறோம். அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை நீதிமன்றங்களும் வழங்கும் என்று நம்புகிறோம். அடுத்ததாக வித்யா சுரேஷ், உங்களோட கேள்வி கேட்கலாம். மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார், நான் யூகேல இருக்கிறேன். நான் இங்க உள்ள விவசாயிகள் விஷயத்துல, அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, கார்பரேட் செக்டரை உள்ளார கொண்டு வந்து தனியாரையும் விவசாயத்துல உள்நுழைக்கிறதுன்றது, இது வந்து கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளுக்கு மேல ஐரோப்பிய நாடுகள்ல செஞ்சிட்டு இருக்கிற விஷயம். சமீபத்துல இங்க நடந்த இதனால இங்க விளைந்த பிரச்சனைகளை வந்து நான் இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். என்னன்னா 2015 இங்க பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்தது. விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல வந்து தானியங்கள் விளைவிக்கிறவங்க, சாப்பாடு விளைவிக்கிறவங்க விவசாயிகள்னு சொல்ற மாதிரி, இங்க வந்து மாமிசம் முக்கியமான உணவு பிளஸ் பால் பொருட்கள் முக்கியமான உணவுன்றதுனால, அதாவது வெண்ணெய், சீஸ் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமான உணவுப் பொருள்ன்றதுனால மெயினா வந்து டெய்ரி ஃபார்மர்ஸ் தான் வந்து ஃபார்மர்ஸ் அப்படின்னாலே இங்க டெய்ரி ஃபார்மர்ஸ் தான் சொல்றாங்க பொதுவா. அவங்க வந்து 2015 ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.25 பவுண்டு கொடுத்து நாங்க வாங்கக்கூடிய பாலினுடைய அடக்க விலை இன்னைக்கு வரைக்கும் 2020 வரைக்கும் இந்த கார்பரேட்ஸ் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கிற அடக்க விலை வந்து 30 பென்ஸ். அதாவது 1.25 ரூபாய்க்கு நாங்க வாங்குற பாலினுடைய விலை வந்து 30 பென்ஸ் தான் அடக்க விலை விவசாயிகளுக்கு போகுது. இதுக்கு நடுவுல 1/5. ஆமா, இது என்ன நடந்தது அப்படின்னாக்க, இது பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமா இப்ப இங்க இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து பதில அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆயிடுது. விவசாயிகள் வந்து அவங்க பாலை கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா, இந்த பெருசா கொள்முதல் பண்ற இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் கொடுக்கிற விலைக்கு காம்படிட்டிவா அவங்க கொடுத்தாதான் அவங்க வந்து பால் விற்க முடியும். அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா, விவசாயிகள்ட்ட இருந்து மொத்தத்தையும் கார்பரேட்ஸ் அள்ளிட்டு போயிட போறது இல்லை அப்படின்னு. அவ்வளவு ப்ரொக்யூர் பண்றவங்களால ஒரு காம்படிட்டிவ் பிரைசிங் வைக்க முடியும். இப்ப மீதி பேர் என்ன பண்ணுவாங்க, சிறு குறு விவசாயிகள் என்ன ஆவாங்க அப்படின்னா, வெளியில விற்கும் போது கூட வெளியில விற்கிறவங்களும் என்ன மாதிரியான நிர்பந்தத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னா, இந்த பெரிய ஆளுங்க விற்கிற விலைக்கு போட்டியா அவங்க விலை கொடுத்தாதான் அவங்களால பிசினஸ்ல நிக்க முடியும். அப்ப மறுபடியும் வந்து அந்த விவசாயி தலையில தான் வந்து கம்மி விலையில வாங்குறதுக்கு அங்கதான் அழுத்தம் வருமே தவிர, நஷ்டம் அங்கதான் வருமே தவிர, இதனால வந்து பெரிய பயன் இப்ப வரைக்கும் இங்க எதுவும் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விவசாயிகள் வந்து
சில சூப்பர் மார்க்கெட்ஸ் என்ன பண்ணாங்க, விலையை வந்து ஏத்தி விக்கிறோம், பால் அதாவது ஃபேர் பிரைஸ் மில்க் அப்படின்னு ஒண்ணு வித்தாங்க. ஃபேர் பிரைஸ் மில்க் நம்ம வாங்கணும் அப்படின்னா சரியான பணம் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு. சரியான பணம் விவசாயிகளுக்கு போய் சேரும். நான் அந்த பாலை வாங்கினேன் அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட் யார்கிட்ட இருந்து வாங்கினா, ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் வாங்குறாங்க. சோ நான் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா காசு அந்த அந்த மல்டிநேஷனல் ஆர்லா அப்படின்னு இருக்கிற அந்த ஆர்லா மாதிரி ஒரு டைரி ஜெயண்ட், அவங்க வந்து யூரோப் ஃபுல்லா இருக்காங்க அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அவங்க கைக்கு தான் போகும். அவங்க தான் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த பணம் என்ன இருக்கு அப்படின்னாக்க, இங்க இங்கிலாந்துல இவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா பணம் அந்த ஆர்லா என்ன பண்றாங்க அந்த அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ட யூரோப் முழுக்க ஐரோப்பா முழுக்க அவங்க யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த விவசாயிகள்லாம் அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள சரிசமமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப இங்கிலாந்துல இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இங்கிலாந்துல இருக்கிற கன்சியூமர்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா காசு பிரிட்டிஷ் விவசாயிகளுக்கு போலாமே தவிர எதுக்காக ஐரோப்பிய விவசாயிகள் எங்கெங்கயோ இருக்கிற நாடுகளுக்கு எதுக்கு போகணும் அப்படின்றது இங்க உள்ள கன்சியூமர்ஸ் கேள்வியா இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா அவங்க என்ன கன்க்ளூஷன் சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பால்காரர்கிட்ட இருந்து பால் வாங்குங்க, லோக்கல் ஃபார்மர்ஸ சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப இதனால ஒரு சட்ட திருத்தமே வந்தது. என்ன அப்படின்னா, நீங்க விக்கிற பொருட்கள் மேல எந்த கண்ட்ரில இருந்து இது ப்ரொக்யூர் ஆச்சு அப்படின்றத லேபிள் பண்ணுங்க. இந்த பால் வந்து பிரிட்டிஷ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குனீங்க அப்படின்னா ஃப்ரம் பிரிட்டிஷ் ஃபார்மர்ஸ் லேபிள்ல அவங்கள போட சொல்லி அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணிருக்குது. ஏன் அப்படின்னா லோக்கல் ஃபார்மிங் விழுந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கிலாந்துல இருக்கிற பாலை விட அவங்களுக்கு ஹங்கேரியிலயோ இல்ல ஒரு போலண்ட்லயோ பால் விலை கம்மியா கிடைச்சதுன்னா அவங்க அங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இங்கிலாந்துல வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளா இங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து 2015 பெரிய போராட்டமா வெடிச்சது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்சியூமர் பாதுகாப்பு ஓரளவு இருக்கிற ஐரோப்பிய நாடுகள்லயே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, கன்சியூமர் நம்ம இந்தியால வந்து கன்சியூமர் அவேர்னஸோ இல்ல கன்சியூமர் செக்யூரிட்டியோ பெருசா இது வரைக்கும் பேசப்படுறதே இல்லை. அப்படி இருக்கிற ஊர்ல இதுக்கு என்ன கேரண்டி இதெல்லாம் நடக்காதுன்றதுக்கு? இதே பிரச்சனைகள் தானே அங்கேயும் வரும். இத்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நீ உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பால்காரர்கிட்ட போய் பால் வாங்கு, அப்பதான் அதனுடைய பெனிஃபிட் டைரக்டா ஃபார்மருக்கு போகும் அப்படின்னு சொல்றோமே, நம்ம ஆல்ரெடி அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். மேடம், நீங்க சொன்ன கருத்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. நானும் இந்த 2015 ஏற்பட்ட இதை பற்றி நானும் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஐரோப்பாவை வந்து ஒரு ஒரு விசித்திரமான சூழ்நிலை என்னோட கருத்துல. ஐரோப்பா வந்து ஒரு ஒரு நாடு இல்லை. ஓகே, அது வந்து பலவித நாடுகள் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் ஆயிருக்குது. அதனால அங்க வந்து போட்டா போட்டி அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார வந்து வேற்றுமை இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கொள்கையோட அவங்க எல்லாரும் இணைந்தாங்களோ இருந்தாலும் அவங்க வந்து என்னோட உழைப்புக்கு நீ பலன் அடையக்கூடாது அப்படின்ற ஒரு பரோக்கியல் தாட் ப்ராசஸ் இருக்குது. திஸ் இஸ் த ரீசன் ஒய் சோவியட் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ்ட். ஓகே, ரஷ்யால யுஎஸ்எஸ்ஆர் ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர்ல the state of Russia alone was contributing for the maintenance and upkeep of all the conglomerate and also the Eastern Bloc. That is why they disbanded. Okay, என்னுடைய உழைப்பினால நீ வாழ்ந்தாக்கா எனக்கு வந்து என்ன லாபம், எனக்கு என்ன ஆதாயம். So European situation is the same, somewhat similar to that. Thankfully இந்தியாவில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லைங்க. ஆனா நீங்க சொல்ற கேள்வி ரொம்ப நியாயமானது. இல்ல, நான் யூரோப் கூட கம்பேர் பண்ணவே இல்லை சார். நான் வெறும் இங்கிலாந்து மட்டும்தான் எடுக்கிறேன். இங்கிலாந்துல இப்ப வரைக்கும் கார்பரேட்ஸ் ஆர் நாட் பேயிங் காம்படிட்டிவ் பிரைஸ் பேக் டு த ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ்க்கு 1.25 ரூபாய்க்கு விற்கிற பாலுடைய விலை, அது காஸ்ட் பிரைஸ் அண்ட் லிட்டில் பிட் மோர் அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அது எவ்வளவுன்னு கூட என்ன தெரியல. காஸ்ட் பிரைஸ் அண்ட் லிட்டில் பிட் மோர், வெறும் 30 பைசா ஒரு லிட்டருக்கு பால், 1 லிட்டர் பாலுக்கு. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா புரியுது. பட் இதுக்கு வந்து ஃபார்மர்ஸுக்கு டைரக்டா பெனிஃபிட் ஆனாதான் இது வந்து செழிப்பா இருக்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த தொழில தொடர்ந்து ஈடுபடுவதற்கு வந்து ஒரு ஊக்கம் உண்டாகும்.
இதுதான் முதல் காரணம், முதல் முக்கியமானதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மானியம்ன்றது, இந்த சப்சிடி இன் எனி ஃபார்ம், ஈவன் எம்எஸ்பி இஸ் ஆல்சோ சப்சிடி இன் வாட் எவர் நேம் அண்ட் ஃபார்ம் யூ கால் இட். இது எல்லாம் அடிப்படையா பார்த்தீங்கன்னாக்கா இட் ஆல் ஸ்டார்டட் இன் தி யூஎஸ் லாங் அகோ இந்த 60s and 70s. என்னன்னாக்கா அவங்களுக்கு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமா அதிக ப்ரொடக்ஷன் ஏற்பட அவங்களோட உற்பத்தி அதிகமாயிட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளார அதை உபயோகிக்கிறதுக்கு தேவையில்லாம இருந்தது, அவங்களுக்கு திறமை இல்லாம இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, அப்ப அடுத்த வருஷம் அந்த ஃபார்மர்ஸ் அதே கிராப்பை போடாம விட்டுட்டான்னாக்கா, இல்லைன்னாக்கா தங்கிட்ட இருக்கிற 500 ஏக்கர்ல 200 ஏக்கரை விதை விதைக்காம விட்டுட்டான்னாக்கா 3வது வருஷம் 5வது வருஷம் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் அரசாங்கம் உள்ள கவலைப்படாது, நீ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றியோ அதை எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், அதை விற்கிறதோ அதை வீணாக்குறதோ என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அண்ட் கேரண்டீட் பைபேக் ஃப்ரம் த ஃபார்மர்ன்ற கான்செப்டே யூஎஸ்ல ஆரம்பிச்சது in the 50s, 60s and so on, immediately after the World War II. இதனோட பின்னணி இது. நன்றி. நிச்சயமா அதாவது இந்தியாவும் கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு இப்ப நீர் ஆதாரம் பகிர்ந்துக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டி, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டி, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டி, இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த விவாதத்தை நம்ம நடத்த வேண்டியிருக்கிறது. அடுத்தது 4 பேர் இருக்காங்க, 4 பேரையும் நான் சொல்லிடுறேன். குயிக்கா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டுருங்க. வெங்கடேஷ் நடராஜன் முதல்ல கேளுங்க, அப்புறம் முருகவேல், அப்புறம் சீர்காழில இருந்து முகமது அப்பாஸ், சுரேஷ்குமார், 4 பேர் இருக்காங்க. முதல்ல வெங்கடேஷ் நடராஜன், குயிக்கா ஒரே ஒரு கேள்வி சீக்கிரம் கேட்டுருங்க. வணக்கம். என்னுடைய கேள்வி ஆறுபாதி செல்வம் ஐயாவுக்கு. இப்ப நமக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அவங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது இருந்துட்டு இருக்கு, அதனால அதை அதுல கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது நம்ம இப்ப நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க, ரைட்டு. இப்போ இந்த சட்டத்து மூலமா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நேரடியா வேற என்ன பாதிப்பு வரும்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு. 2வது இந்த பாலை பத்தி அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி இங்க அப்படிதான் பால் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. 18 ரூபா 20 ரூபாய்க்கு தான் அதை எடுக்கிறாங்க நமக்கு. ஆனா வரும்போது 60 ரூபா 65 ரூபாய்க்கு தான் பால் வெளியில விற்கிறாங்க. அது இனிமே புதிய கார்பரேட் கம்பெனி இங்க பூரணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி இங்க பூந்து அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த சட்டத்தினாலதான் வரப்போறதுன்னு ஒன்றும் அதை பத்தி தனியா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. அவ்வளவுதான். நமக்கு விவசாயின்னு சந்திக்கிற நேரடி பிரச்சனை ஒண்ணு, விவசாய கூலி ரொம்ப அதிகபட்சமா இருக்கு. நீங்களும் விவசாயி, நானும் விவசாயி, நமக்கு பிரச்சனையே அதுதான். இப்ப வேற எந்த பிரச்சனையும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு, நீங்க இந்த சட்டத்தின் மூலமா என்ன நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சட்டத்தின் மூலம் இப்போதைக்கு பிரச்சனை தெரியாது உங்களுக்கு. அரசாங்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 லட்சம் டன் நெல் விளையுது. ஆனா நம்மள்ட்ட இந்த வருஷம் தான் அதிகமா 30 லட்சம் டன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் இயரு. விவசாயிகள்கிட்ட நம்ம வாங்கலைன்னா விவசாயிகளை வருத்தப்பட்டாங்க, விவசாயிகள் போராடினாங்கன்னா நமக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக வாங்குறாங்க. ஜெனரலா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 15 ல இருந்து 20 லட்சம் டன் தான் பொதுவாகவே வாங்குவாங்க. 25 லட்சம் டன்னுங்கிறது ரொம்ப ரேர், எப்பயாவது ஒரு வருஷம் வாங்குவாங்க. இந்த வருஷம் 30 லட்சம் டன்னு போறாங்கன்னா எலெக்ஷன் இயருங்கிறனால வாங்குறாங்க, இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க. இப்ப மத்திய அரசாங்கமே எடுத்துக்கோங்களேன், இந்த வருஷம் போன வருஷத்தை விட காரிஃப் பருவத்தில் வாங்கினவங்க கூட வாங்குறாங்க. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் அறிவிச்ச பிறகு அங்க போய் உட்காந்துறாங்கன்னு போராட்டம் அறிவிச்ச பிறகு, இந்த சட்டங்களுக்கு எதிராக ஆரம்பிச்ச பிறகு நாங்க குறைந்தபட்ச விலை பாதுகாப்பை உறுதி செய்யறோங்கிறதுக்காக காட்டுறதுக்காக செய்யறாங்க. இதெல்லாம் தீர்வு கிடையாது. நாம தீர்வுங்கிறது அந்த தற்சார்பு விவசாயத்தை நோக்கி திரும்பணுமே தவிர, இந்த டாக்டர் ஜெயசிகுமாரப்பா பாணியில நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த நாட்டு மாடுகள்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதனால இந்திய பசுவினங்களை தழுவிய ஒரு வேளாண் வளர்ச்சி, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நேட்டிவ் கவ் பேஸ்டு பயோஃபார்மிங் டெக்னாலஜிஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம செலவு இல்லாத விவசாயத்துக்கு போகணும். ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாத விவசாயத்துக்கு போனாலே நம்ம மிச்சமாகும். இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர நம்ம ஒட்டுமொத்தமா திருப்பணுமே தவிர, இதை விட்டுட்டு திரும்பி 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 இந்த சட்டம்னு பார்த்தா அந்த சட்டத்துல நிறைய சேஞ்ச் பண்ணணும். அது நான் அந்த கிளாஸ் பை கிளாஸ் பேசணும். நன்றி. இதுல குறைந்தபட்ச ஆதரவு இருக்கு. அரசாங்கம் கொடுக்க போறது இல்லை. நீ கொள்முதல் பண்ண சொல்லல, நீ என்ன பண்ணணும்,
90% விவசாயிகளுக்கு 6-7% தான் அரசாங்கம் வாங்குறீங்க. பாக்கி 90%க்கு மேல விவசாயிகள் வெளியில விற்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னா மினிமம் அதாவது எம்எஸ்பி கேரண்டி மேண்டேட்டரி ஃபார் பிரைவேட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டா போதும். இந்த சட்டத்துல பல பிரச்சனைகள் தீர்வு கண்டுபிடும். அப்படி குறைச்சலா ஆச்சுன்னா மத்திய அரசு பாதியும் மாநில அரசு பாதியும் கொடுத்து நாங்க விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துருவோம்னு சொல்றோம். இதுதான் தீர்வு. இப்போதைக்கு இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு தெரியாது. அவங்க முழுசா கார்பரேட் ஆதிக்கம் வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். அதனால நமக்கு தேவை தற்சார்பு விவசாயம் தான். தற்சார்பு இந்தியா உருவாக்குறது வேண்டியதான் தீர்வு. நன்றி. முருகவேல், உங்களோட கேள்வி கேளுங்க. குயிக்கா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், என் பேர் முருகவேல், நான் காஷ்மீர்ல இருந்து பேசுறேன். ஹலோ, காஷ்மீர். சொல்லுங்க. நானும் 2 வருஷமா விவசாயம் பண்ணி பார்த்தேன். 150 குழி தான் என்னோட நிலம். 2 வருஷமா விவசாயம் பண்ணி பார்த்தேன். முதல் வருஷம் விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15,000 செலவு பண்ணேன். எனக்கு கிடைச்சது 9,000 தான். ஆனா மறு வருஷம் மறு சாப்பிடு பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலா கல்யாணம் ஐயா சொன்ன போது மாதிரி இந்த உரங்கள்லாம் குறைச்சிட்டு விவசாயம் பண்ணும்போது 12,000 கிட்ட செலவு பண்ணி ஆக்சுவலா 15,000 வந்துச்சு. அது இல்லாம ஒரு 5 மூட்டை, சரி 5 மூட்டை எடுத்து நம்ம வந்து மதிப்பு கூட்டு பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அரிசியா மாத்தி விற்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில ஈடுபட்டேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியா மாத்தும் போது எனக்கு வந்து 37 ரூபா அடக்கம், 1 கிலோ வந்து 37 ரூபா அடக்கம் வந்துச்சு. அப்போ நான் வந்து ஆக்சுவலா என்னுடைய அரிசி தரமா இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இதை நான் விற்கவும் முடியாது. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இல்லாத அரிசியா தான் இருக்கு ஆனா என்ன எனக்கு ஒரு யோசனைன்னா, இதே வந்து சந்தை பொருளா மாறும்போது ஏதாவது கார்பரேட் இன்வால்வ் ஆகும்போது அவங்க தரமான அரிசியா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் கொண்டு போய் ஒவ்வொரு விவசாயியும் மதிப்பு கூடப்பட்ட பொருளா மாத்தி விற்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அது நல்ல ஒரு கேள்வி. இது ஆக்சுவலா மதிப்பு கூட்டல வந்து கார்பரேட் செக்டர் பண்றதுக்கு பதிலாக அரசாங்கமே பண்ணா அந்த நேரடி பயன் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரும். கார்பரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. ஆமா, அதே மாதிரி உரங்கள் பயன்பாடுகளை குறைக்கணும். கல்யாணம் ஐயா சொன்ன மாதிரி உரங்கள் பயன்பாடுகள் நிச்சயமா. விவசாயிகள் எப்படி லாபம் பார்க்க முடியும்னா அவங்க செலவு குறைக்கும் போதுதான் லாபம் பார்க்க முடியுது. என்ன தெரியுதுன்னா மகசூல்ல ஒண்ணும் பெரிய லாபம் அதுல தெரியல. அவங்க 2 வருஷமும் அதே மகசூல் தான் நிலவரம் தான் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கடைசியா கேட்டுப்போம். சுரேஷ்குமார் சார், நீங்க உங்க கேள்வி கேட்டுங்கன்னா 2 கேள்விக்கு சேர்த்து நான் பதில வாங்கிக்கிறேன். கடைசியா சுரேஷ்குமார் சார் கேட்டுருங்க சார். நன்றி. வணக்கம், என்னோட பேர் சுரேஷ்குமார். இயற்கை விவசாயம் தான் பண்றோம். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குது சார், பேசுங்க சார். நன்றி. ஒரு சின்ன கருத்து, என்னுடைய கருத்தை நான் இதுல தெரியப்படுத்துறேன். நேரம் இல்லை, நம்ம வந்து 10:30 கடந்துட்டோம். ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, என் கருத்தை மட்டும் இதுல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவங்க மானியம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மானியம் முதல்ல மக்கள்கிட்ட போய் சேரலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க நிறைய பட்ஜெட்ல போடுறாங்க. இன்னும் அரசாங்க அதிகாரிகளுக்கே பாதி மானியம் முதல்ல 33ல இருந்து 35 ஸ்கீம் வரைக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. அதை முடிக்கிறது வந்து எந்த விவசாயிக்கும் இது போய் பாதிக்கு மேல கூட போய் சேரதே கிடையாது. அப்ப மானியம் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி அதை என்ன பட்ஜெட்ல போடுறாங்களோ அதை விவசாயி போய் ரீச் ஆகுதான்னு செக் பண்ணாவே போதும். அதுல வந்து பாதி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறதே பாதி பேருக்கு தெரியறது கிடையாது. இன்னொன்னு, இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் இப்பதான் ஆன்லைன் மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன். விவசாயமும் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல அந்த விவசாயம் சார்ந்த அந்த கவர்மெண்டோடையும் தொடர்புல இருக்கேன். அப்ப நான் பாக்குற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் விவசாய அதிகாரிகளுக்கு பல விஷயங்கள் இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க ஆன்லைன்ல. இன்னொன்னு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் நாலேஜ் யாருக்குமே கிடையாது, அதிகாரிகள் யாருக்குமே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை பூரா பிரைவேட்ல உள்ளவங்க தான் செய்யறாங்க. இன்க்ளூடிங் நானும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரி பண்ற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தியான நாலேஜே இல்லை. இதுதான் போய் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கான விஷயம். அப்புறம் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ஏன் உள்ளார கொண்டு வராங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கான நாலேஜ் இல்லை. அவங்களுடைய வேலையை செய்யறது கிடையாது. அவங்க ஒரு வேலை கிடைச்ச உடனே நான் அவங்க ஜாப் செக்யூர்ட் ஆயிடுது, எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்க வழிய பாதி பேர், அதுலயும் நல்லவங்க இருக்கிறாங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் நல்லவங்க பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் சொல்லலாம். மீதி 70% பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையை சரிவர செய்யாதவங்க தான் அதுல இருக்கிறாங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம். அடுத்தது இன்னொன்னு, இந்த விவசாயிகள்கிட்ட பெஸ்டிசைடை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா?
பாரம்பரியம் கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரியம் கண்டிப்பா இருக்கணும். அதே நேரத்துல டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதான் இந்த பயோ ஃபெர்டிலைசர் எல்லாம் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. நானோ டெக்னாலஜிலாம் இன்னைக்கு நிறைய வந்திருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை வந்து அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் டு ஃபார்மர், அதை தான் நம்ம விவசாயத்தை கொண்டு போகணும் மொழியே. அதுல ஈல்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் மொழியே. இந்த மறுபடியும் பெஸ்டிசைடு, இந்த ஃபங்கிசைடுக்கெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத சப்சிடி ஒதுக்குறத வந்து அறவே தவிர்த்துறது நல்லது. இன்னொன்னு கவர்மெண்ட், நான் மறுபடியும் இப்போ அக்ரிகல்ச்சர் அந்த பயோ ஃபெர்டிலைசர் சம்மந்தமா படிச்சுட்டு இருக்கேன், அதனால இதை பத்தி சொல்றேன். திருப்பி இப்போ இன்னும் அந்த புக் லெவல்லையே, கவர்மெண்ட்ல இல்ல புக் லெவல்லையே இன்னும் பயோ ஃபெர்டிலைசர் அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தமா உள்ள டெக்னாலஜியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா ஒரு ஒரு உரக்கடைக்காரங்கள்ட்ட ஒரு டிகிரி கோர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இந்த நோய் வந்தா, இந்த பூச்சி வந்தா இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணு தான் சொல்லி தராங்களே ஒழிய, அதை எப்படி ஆர்கானிக்கா பண்ணணும், ஆர்கானிக்கா நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற விஷயங்கள் இன்னும் நம்ம அக்ரி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் லெவல்ல கூட யாருக்கும் வந்து அந்த நாலேஜபிள் வந்து இன்னும் போய் சேராம இருக்கு. அவங்களும் வந்து மக்கள்கிட்ட இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க உரக்கடைக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த விவசாயிகள்கிட்டே அந்த இதை தான் தெளிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம புக் லெவல்ல அந்த பயோ ஃபெர்டிலைசர் சம்பந்தமாகவும் இல்லை இந்த பாரம்பரிய முறைகளை எப்படி வந்து பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்த முறைகளையும் அதை வந்து கொண்டு வரலாம். அதனால டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்குது. இந்த அரசாங்கம், நான் வந்து அரசாங்க தரப்புல நான் பேசல, பட் நடக்கிற நான் யதார்த்தமா பேசுறேன். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் வந்து விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுலேருந்து ஏற்பட்டு இருந்த ஸ்லிப்பேஜஸ் அண்ட் லாசஸ் வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு, ஆனா அது வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. இது நல்ல பாயிண்ட். அரசாங்கமும் இதை உணர்ந்து அதை ஏற்கனவே தொடங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கடந்த 8 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கொஞ்சம் வேலை பார்க்கறது ட்ரை பண்றாங்க. கரெக்ட். அது வந்து சார் அந்த பாயிண்ட் நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடு. அரசாங்கத்துல வந்து வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க அரசாங்க வேலைக்கு உள்ளார பூந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம், ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு 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 அவல சூழ்நிலையில உண்டாக்கிடுறாங்க. அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடுறது. பெரும்பாலும், எல்லாரும் பத்தியும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் அந்த மாதிரி ஆயிடுறது. இது வந்து திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டீல் வித் திஸ் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து தேர்வு பரீட்சை வச்சுதான், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து அறிவு இருக்குதா, அவங்களுக்கு வந்து புக்கிஷ் நாலேஜ் தான் இருக்குது. ஆனா அந்த புக்கிஷ் நாலேஜா அது இருக்குதான்னு சொல்லி அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களை வந்து சேர்க்கறாங்க. டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும். இருந்தும் அவங்க வந்து அரசாங்கத்தை உள்ளார பூந்த பிறகு அவங்க வந்து டெசர்ட் மாறிடுறாங்க. அது மாறணும் கண்டிப்பா. அது வந்து அது உள்ளார இருந்து வரணும். யூ ஹேவ் டு ஃபீல் ஃபார் இட். மூணாவது, தேங்க்ஃபுல்லி வி ஹேவ் பீப்புள் லைக் யூ. என்னங்க, இப்போ வந்து தேங்க்ஸ் டு டிஜிட்டைசேஷன் இன்னைக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து அந்த டிப் ஆஃப் பட்டன் இருக்குது. அதனால நாமளே போய் நம்ம வந்து நிறைய இடத்துல கொண்டாந்து எடுத்துட்டு கொண்டு வரோம். எஸ், நீங்க சொல்றது உண்மையான விஷயம். நானே வந்து பல முறை வந்து அரசாங்க கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் செக்ரட்டரிகிட்ட போய், சார் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, ஓ அப்படி இருக்குதா, இதுக்கு என்ன இது என்ன எதுங்க வருது, இதனால என்ன பலன், யாருக்கு இது உபயோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் தெரிஞ்சு கேட்டுக்கிறாங்க. அவங்களையும் நான் வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவர் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவர் தூக்கி வந்து ஃபினான்ஸ்ல போடுறாங்க, ஃபினான்ஸ்ல இருந்து இருக்கிறவங்களை வந்து வேற ஹோமுக்கு போடுறாங்க. அந்த மாதிரி மாறி மாறி அவங்களையும் வந்து பந்தாடுறாங்க. ஓவரால் சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச், ஒத்துக்கிறேன். பட் நமக்கு வந்து விழிப்புணர்ச்சி இருக்கிற வரைக்கும், நம்ம வந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேறுவோம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப வேலிட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இறுதியாக அப்பாஸ் அலி சார், நீங்க கேட்கலாம். நான் சீர்காழிலேருந்து அப்பாஸ், என்னோட துணிக்கடையிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து பேசுகிறோம். நான் கல்யாணம் ஐயாட்ட கேட்க விரும்புறது, இந்த சட்டத்தின் மூலியமா நுகர்வோர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதாவது உணவு தேக்கி வைக்கிறது, பதப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அளவை தாண்டி கார்ப்பரேட் கைக்கு போய் அவங்க வந்து லாப வெறிக்காகவும் அவங்க சஸ்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதை மாதிரி ஜாஸ்தியாக போகும்போது நுகர்வோர் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுவாங்க? இன்னொன்று, இந்த செயற்கை பற்றாக்குறைங்கிறது இப்போ யான் வந்து பிரச்சனையாக இருக்குது டெக்ஸ்டைலை பொறுத்த அளவுக்கு. அதில் நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, பாய் இது உண்மையான தட்டுப்பாடு இல்லை, ஏற்படுத்தப்பட்ட தட்டுப்பாடு. நீங்கள் எல்லாரும் கவனிச்சுக்கங்க, ஒன்றும்
10% ரேட் ஏறப்போகுது அடுத்த மாசம் அல்லது அடுத்த மாசம். நீங்க வாங்குற டவல் வேஷ்டில இருந்து எல்லாம் ஏறப்போகுது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான சில கரங்கள் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் ஐயா, மெயினா என்னன்னா இது ஒரு பக்கம் விவசாயிகள் பாதிப்பு, நுகர்வோருடைய உணவு பாதுகாப்பு, அதாவது நல்ல உணவு சாப்பிட்றது, நஞ்சில்லா உணவு சாப்பிட்றது, இதுல எதுவும் அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரியணும். இல்ல நிச்சயமா கார்பரேட் கையில போச்சுன்னா அது பாராசிட்டிக் அண்ட் பிரெடேட்டரி எக்கானமி தான். அதுதான் கொள்ளை பொருளாதாரம்னு அன்னைக்கு 45லயே டாக்டர் ஜெசி முரப்பா சொல்லிட்டாரு. நமக்கான தேவை சுயசார்பு, நமக்கு தேவையான உற்பத்தியை, நம்ம இந்தியாவுக்கு தேவையான உற்பத்தியை இந்தியாவில நம்ம பண்ணிக்கணும். நம்ம கிராமங்கள்ல உற்பத்தி பண்ணி கொடுத்து நம்ம உற்பத்தி பண்ணணும், நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணணும், மதிப்பூட்டணும், நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் தீர்வு. இது கார்பரேட் கையில போச்சுன்னா வரும். இந்த சட்டத்துல கிளாஸ் பை கிளாஸ் அசஸ் பண்ணி இது நம்ம இந்த டோட்டலாவே இந்த மாடலே மாறணும். இதெல்லாம் 1991 கொண்டு வந்த புதிய பொருளாதார திட்டத்திற்கு அடிப்படையில கொண்ட மாடல் இது எல்லாமே மாறணும். இதை கம்ப்ளீட்டா சுவிட்ச் டு சுதேசிங்கிற மாதிரி கிராமப்புறங்கள்ல வேல்யூ அடிஷன் வில்லேஜஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாக்குறது ஒண்டிதான் தீர்வு தவிர திரும்ப திரும்ப இவங்க கார்பரேட்டுக்கு நான் கொடுக்குறேன், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துவாங்க. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்த போறாங்க? கோல்டு ஸ்டோரேஜ், சைலோ மெட்டல் பின்ஸ், இந்த கரியாய்களை வைக்கிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ், இந்த மெட்டல் பின்ஸ் ஸ்டோரேஜஸ் தானியங்களுக்கு இதை விவசாய கிராமங்கள்ல ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ 45% கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், 45% ஸ்டேட் கவர்மெண்ட், 10% அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள். உங்க கிராமத்துல நீங்க 10% போட்டு நாங்க ஒத்துக்கிறோம், பாக்கி 90% அரசாங்கத்தை கொடுக்கணும்னு செய்யட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. தீர்வே இதுலதான் இருக்கு. தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. அதனால நம்ம அரசாங்கம் வேறு திசையில பயணிக்குது. அது காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாஜக அரசாங்கமா இருந்தாலும் சரி, இவங்க பயணிக்கிறது கார்பரேட் ஓரியன்டட் பாலிசிஸ், எக்கனாமிக் பாலிசி. இது நமக்கு சரியா வராது இந்தியா. இதுதான் நம்ம சொல்றோம். நன்றியா, நன்றி. நம்ம ஆக்சுவலா 8ல இருந்து 9:30 தான் நம்ம டைம் கொடுத்துருந்தோம். இப்போ மணி 10:30க்கு மேல போயிட்டுது. இன்னும் நிறைய பார்ட்டிசிபென்ட் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தனியாக ஒரு அமர்வு ஏற்பாடு செய்யப்படும். அந்த அமர்வில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு மறுபடியும் கேள்வி கணக்குகளை தொடுக்க செவிக்கு உணவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு 3 விஷயங்களை நான் இங்கு சுட்டி காட்டிவிட்டு இந்த நம்மளுடைய விஷயத்தை நம்மளுடைய இந்த அரங்கை முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். 1, விவசாயிகளுக்கு தேவையான விழிப்புணர்வு போய் சேர வேண்டும். அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. சரியான விழிப்புணர்வை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்பதே செவிக்கு உணவின் இறுதி நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக, விவசாயிகளுக்கான சட்ட வாய்ப்புகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். ஒரு விவசாயியோட கடைசி முயற்சி என்ன அப்படின்னா, அவன் சட்டத்தின் மூலமாக போராடுவது. சோ அவனுடைய சட்ட வாய்ப்புகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் இந்த செவிக்கு உணவு முன்னெடுக்கிறது. இறுதியாக, மதிப்பு கூட்டை ஒரு கார்பரேட் செக்டர் பண்றதுக்கு பதிலா அரசாங்கமே செஞ்சாங்க அப்படின்னா லாப நஷ்டங்களை அரசாங்கமோ இல்ல விவசாயிகளோ எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. லாப நஷ்டங்கள் கார்பரேட் செக்டருக்கு போகும்போதுதான் அதுல பிரச்சனை வருவதா தெரியுது. அதனால இந்த வேல்யூ ஆடட் பொருள், இந்த வேல்யூ ஆடட் திங்ஸை கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற இந்த 3 கருத்துக்களோடு நம்முடைய செவிக்கு உணர்வு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்வில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த நம்மளுடைய விருந்தினர் முனைவர் குருமூர்த்தி நடராஜன் அவர்களுக்கு செவிக்கு உணவு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 1 மணி நேரம் சற்றே காலதாமதமாக வந்தாலும் மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை எடுத்து கூறி நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனைகளை நம்மளுடைய விருந்தினர்களுக்கு பரிமாறிய கல்யாணம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த செவிக்கு உணவு நிகழ்வு தொடரும். அதற்கு உண்டான அறிவிப்புகள் வெளிவரும். அதற்காக காத்திருங்கள், தொடர்ந்து பயணியுங்கள். எங்களோடு கேள்வி கணைகளை தொகுத்த அத்துணை நண்பர்களுக்கும் செவிக்கு உணவு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.